ஆளாளுக்கு ஒரு டைரக்ஷன்ல இருக்கா சொல்றாங்க. ஒரு எஃப்ஐஆர் காப்பி வச்சுக்கிறாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் காப்பியை கையில் வச்சுக்கிறாங்க. உள்ளர ப்ரமோஷன் பண்ணது, இணை ஆணையர் மாத்தினது, இங்கேருந்து கொடைக்கானல்லேருந்து தான் சப் ரிஜிஸ்டரை கொண்டுட்டு வந்து அதுவும் சிட் ஃபண்ட் சப் ரிஜிஸ்டரை வச்சு இந்த டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்போ ஆளுங்கட்சியோட வேலை என்ன? நீங்கள் இன்னைக்கு திமுக ஆட்கள் வீட்டில் ரைடு பண்ணலாம், திசை திருப்பலாம், என்ன வேணால் பண்ணலாம், அது வேறு விஷயம். வெள்ளத்துறைக்கும் சேதுபதிக்கும் 2 கோடி ரூபாய் எங்கேருந்து வந்தது? அவங்க யார்? அரசு அலுவலகங்களில் கட்சிக்காரர்கள் டேபிள் போட்டு வசூல் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த ஒரு 50 நாள் வந்திருக்கு, 50 நாள் இவ்வளவு கேள்வி எடுக்கிறீங்க. இது எப்படின்னா ஒரு கோஇன்சிடென்ட்டா நடந்திருக்கு. ஆனா இது தவறு தான். எல்லாமே எப்படி சார் கோஇன்சிடென்ட்? அதான் நடந்திருக்குங்க. எதிர்கட்சி மீது விமர்சனம் வைக்கும்போது ஊழல்னோ, தான் கட்சியில நடந்தா தவறு வர்சஸ் ஊழல்னு காயினேஜ் பண்றாங்க. இல்ல தாவேகா நிர்வாகிகளே சில இடங்கள்ல பணம் கேட்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுதுன்னு சொன்னீங்கல்ல. சோ அந்த இடத்துல நம்ம அரசாங்கம் அமைச்சிட்டோம், நம்ம கட்சி அரசாங்கத்துக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுதோ, நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்ம மேல எந்த சார்ஜஸும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்படிதாங்க. பாடின வாயும் ஆடின காலும் சும்மா இருக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல போகணும்னு தெரியாம அங்க இருப்பாங்க. அவங்க தான் புதுசு. இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியும் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல தான் போகணும் வெளிநாட்டுக்குன்னு தெரியும். அப்ப அவங்க சொல்லாம இருந்தாங்களா? இந்த கவர்மெண்ட் இன்னும் வேலையே ஆரம்பிக்கல. இந்த கவர்மெண்ட் எந்த வேலையும் செய்யல இது வரையும். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். இந்த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாதத்தில் நம்மோடு இணைந்திருப்பவர்கள் 3 பத்திரிகையாளர்கள். பத்திரிகையாளர் திருமிகு பிரியன் அவர்கள், பத்திரிகையாளர் திருமிகு சுகிதா அவர்கள், பத்திரிகையாளர் திருமிகு சுபேர் அவர்கள். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொடரும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சமாளிக்குமா தாவேகா அரசு. இந்த தலைப்புல தான் நம்ம போக போறோம். விருந்தினர்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம் சார். சார், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். பிரியன் சார், தொடரும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சமாளிக்குமா தாவேகா அரசு அப்படின்ற ஒரு கேள்வி இந்த 50 நாட்களுக்குள்ளேயே ஏன் வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ச்சியா ஊழலை ஒழிப்பேன், தூய ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. இருந்த போதிலும் கூட பழனி விவகாரம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல உருவெடுத்திருக்கு. அதற்கு முன்பாக வழக்கறிஞர்கள் நியமன விவகாரத்துல ஒரு ஊழல் நடந்திருக்குன்ற குற்றச்சாட்டு தாவேகாவுல இருந்தே எழுது. ஸோ இப்படியான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியா வருது. இந்த 50 நாட்களுக்குள்ள நிறைய பார்க்குற மாதிரி இருக்கு. அவங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் தாவேகா வச்ச சில விஷயங்கள் தான் காரணம். அதாவது அதுக்கு முன்னாடி ஆண்டு கொண்டிருந்த திமுக ரெண்டுமே ஒரு ஊழல் கட்சிகள் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ராங்காக அவங்க வச்சாங்க. தாவேகாவை பொறுத்த மட்டும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அது கட்சியும் புதுசு, நிர்வாகத்துக்கும் புதுசு. அதுக்கு பின்னாடி முதுகில் எதுவும் பேகேஜ் கிடையாது நீங்கள் டக்குன்னு குற்றம் சொல்கிறதுக்கு. அதனால் தூய சக்தின்னு தன்னை சொல்லிக்கிறதுக்கான உரிமை அதுக்கு இருந்தது, எலெக்ட் ஆகிற வரையும் இருந்தது ஆக்சுவலாக. அதனால் அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. தான் தூய சக்தி தான் அப்படின்னு ஒரு மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுக்காக தான் கேபினெட்டில் என்ன பேசுகிறார், லஞ்சம் வாங்கினவங்கள மினிஸ்டராக இருந்தால் கூட நான் தூக்கிடுவேன், நான் கவலைப்பட மாட்டேன்லாம் சொல்கிறார் ஆக்சுவலாக. 0 டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் கரப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுகிறார் ஆக்சுவலாக. ஸோ அது நல்ல விஷயந்தான், வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனால் நடக்குமா, நடக்க முடியுமா? லஞ்சம் அப்படின்றது, ஊழல் லஞ்சம்ன்றது 2 விஷயமா இருக்குது. ஒன்று அரசாங்கத்தோட அலுவலகங்களில், ஆர்டிஓ ஆஃபீஸில், தாசில்தார் ஆஃபீஸில், வேறு பல ஆஃபீஸில் பட்டாக்கோ இல்லை லைசன்ஸ்க்கோ கொடுக்குற விஷயங்கள்லாம் அது லஞ்சம் கொடுக்கறது. இது காலகாலமாக அந்த சிஸ்டத்தில் ஊறி இருக்கிற ஒரு விஷயங்கள். அது அவ்வளோ சீக்கிரம் போகுமா போகாதான்றது வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஊழல்ன்றது நீங்கள் இந்த டெண்டர் போன்ற விஷயங்கள் கொடுக்கும்போது அதுக்கு பார்ட்டி ஃபண்டு வாங்குறது, அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சு வாங்குறது, இதெல்லாம் ஊழலில் அப்புறம் கணக்கு வரும். இப்போது இவங்க வந்தவொடனே என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய டெண்டர்ஸ் எல்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க. கார்பரேஷன் டெண்டர் ரத்து பண்ணியிருக்காங்க, உள்ளாட்சியில் ரத்து பண்ணியிருக்காங்க, அப்புறம் பாலங்கள் கட்டுறதை பற்றின டெண்டரெல்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே இவங்க இந்த 60 நாள், கிட்டத்தட்ட 60 நாள் நெருங்கி இருக்கிற 60 நாள் இருக்கிற சூழலில் இவங்க மேலேயும் சில சார்ஜஸ் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணம் நீங்கள் சொன்ன பழனி விஷயம், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 விஷயத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க. ஒரு தாவேகா பஞ்சாயத்து தலைவர் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கும்போதே அவரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் தாவேகாவில் நீக்கிட்டாங்க அவரை. ஒருத்தர் வண்டல் மண் எடுக்கும்போது துட்டு கேட்டார் ஒரு தாவேகாக்காரர்னா, ஒருத்தர் செங்கல் சோலைக்கு துட்டு கேட்டார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு.
இதெல்லாம் வந்து லோக்கலில் போயிட்டு தான் இருக்கும். இது வந்து இது வந்து நிறுத்த முடியுமான்னா தாவேக்காவுக்கு நான் சொன்ன மாதிரி அது தூய சக்தின்ற ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ண முடியுமான்னா அவங்க கட்சியில் பெரும்பாலும் வந்து கொண்டு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவங்க இல்லை திமுகவில் இருக்கிறவங்க அவங்க தான் வந்து இந்த கட்சி உங்கள் கட்சியை வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. அதில் ஊழல் செஞ்சவங்க ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க எல்லாருமே உள்ள வராங்க. இப்போ அதிமுகவிலே திமுகவிலே கீழ் லெவலில் இருக்கவங்க உள்ள தாவேக்காவுக்கு உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு இது நாள் வரையும் அவங்க என்ன பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க தாவேக்காவில் வந்து அவங்க என்ன மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணணுமோ அதுக்கு தான் அவங்க வராங்க. அப்போ அவங்களையும் சேர்த்துட்டு தாவேக்கா ஒரு சுத்தமான தூய சக்தியாக இருக்குமானா அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா பார்க்குறோம். அப்போது கீழ் லெவலில் லஞ்சம் ஊஞ்சிடுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி இப்போ நான் ஒரு ஆட்டோவில் வந்தேன் வச்சுக்கோங்களேன். ஆட்டோக்காரர் சொல்கிறாரு எஃப்சி போனேன் சார், எனக்கு எந்த செலவும் கிடையாது, முந்தி மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நல்ல விஷயம். இதுவே தஞ்சாவூரில் 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தேன். அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நெல் கொள்முதல் நிலையத்தில் 40 ரூபா இன்னும் வாங்குறாங்க மூட்டைக்கு அப்படின்றார். அங்கே இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸில் லஞ்சம் குறைஞ்ச பாடு இல்லை. பேட்ஜ் வாங்குறதுக்கு 3000 ரூபா கேட்டாங்க சார், 500 ரூபா தான் சார் ஃபீஸு அங்கே இருக்கிற சொல்கிறோம். அப்போ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு ஆட்சி புதுசாக வந்ததுன்னா அதிகாரிகளுக்கு ஒரு 1-2 மாதம் அப்படி கொஞ்சம் மாதிரி டல்லாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு புது ஆட்சியில் இருக்கிற சேஞ்சஸ்லாம் இவங்க அகாமடேட் பண்ணணும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு 2 பேருமே டைம் வேணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள. அதனால் இந்த கீழே இருக்கிற ஆஃபீஸிலலாம் அந்த லஞ்சம் வாங்குறது கொடுக்கறது இந்த விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அடுத்த வருஷம் இதே மாதிரியான ஒரு நிலைமை இருந்ததுன்னா ஒழிஞ்சுதுன்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வருஷம் ஆட்சி மாறினதுனால எந்த ஆட்சி மாறினாலுமே இப்படி தான் இருக்கும். ஈவன் திமுக பல தடவை ஆண்ட திமுக வந்தால் கூட 1-2 மாதம் அப்படி ஒரு லல் பீரியடாக தான் போகுது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி நிலைமை தான் இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து இன்னும் வேலையே ஆரம்பிக்கலை. இந்த கவர்மெண்ட் எந்த வேலையும் செய்யலை. இது வரையும் 60 நாளில் எந்த வேலையும் செய்யலை. நீங்கள் ஒரு டெண்டர் விட்டால் தானே அதில் ஊழல் இருக்கான்னு தெரியும். இப்போ நீங்கள் ரிங்குக்கு டெண்டர் விட்டுருக்கீங்க, 700 கோடி ரூபாய் டெண்டரு, அது மருத்துவத்துறை வந்து அதை செய்கிறாங்க. அதில் என்ன மாதிரி அவங்க வாங்க போகிறாங்க, 5000 ரூபாய்க்கு என்ன மாதிரி ரிங்கு கிடைக்க போகுது, அது வந்து 22 கேரட்டா 20 கேரட்டா இல்லை 14 கேரட்டா இல்லை 10 கேரட்டா, ரேட்டு கொடுத்தது கரெக்டாக இல்லையா, அதெல்லாம் இனிமேல் வரும்ல. ரேஷனில் 20 பொருள் கொடுத்த உடனே வெள்ளம் சரியில்லை உப்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தோம்ல, அப்போ அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. அதனால் வேலையே ஆரம்பிக்கலை கவர்மெண்ட்டில். வேலையே ஆரம்பிக்காத போது நம்ம ஊழலை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. வேலை ஆரம்பித்து நடக்கும்பொழுது அடுத்த வருஷம் நம்ம இதே மாதிரி பேசியிருந்தோம்னா அப்போ தான் தெரியும் இவங்க எவ்வளோ வேலையை டெண்டர் விட்டாங்க, அதில் எவ்வளோ வேலை நடந்தது, அது எவ்வளோ பைசாவுக்கு விட்டுருக்க வேண்டியது, எவ்வளோக்கு விட்டாங்க, இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்னும் ஆரம்பிக்கலை. இவங்க வேலையே ஆரம்பிக்காத போது இவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டையும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த சின்ன சின்ன ஊழல் அங்கங்கே நடக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. இது நடந்து தான் இருக்கும். இல்லை, தாவேக்கா நிர்வாகிகளே சில இடங்களில் பணம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுதுன்னு சொன்னீங்கல்ல. ஸோ அந்த இடத்துல நம்ம அரசாங்கம் அமைச்சிட்டோம், நம்ம கட்சி அரசாங்கத்துக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதோ, நம்ம என்ன வேணால் பண்ணலாம், நம்ம மேலே எந்த சார்ஜஸும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அது அப்படிதாங்க. பாடின வாயும் ஆடின காலும் சும்மா இருக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி வேறு கட்சியிலேருந்து தாவேக்காவுக்கு வந்தவங்கெல்லாம் எல்லாம் வாங்கி பழக்கப்பட்டவங்க. ஏன்னா தாவேக்காவில் இருக்கிறவங்களுக்கே ஒரு சரி நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்ம இதை பயன்படுத்தி கொள்ளணும். பாலிடிக்ஸ் நடத்துறதுக்கு நீங்கள் ஃபண்ட்ஸ் வேணும் இல்லைங்க. அவன் சொந்த காசு ஓட்டு பண்ணி நடத்துவான், உள்ளூரில் ஒரு கூட்டம் போடணும், ஏதோ ஒன்று நடத்தணும், பைசா செலவழிக்கணும், அதுக்கெல்லாம் எங்கேருந்து கொடுப்பாங்க? இப்படி தான் வாங்குவாங்க. பார்ட்டி ஃபண்டுனா என்ன பின்ன எலெக்ஷன் போது ரூபா கொடுக்கணும், அதுக்கு பைசா வேணும், எல்லாமே இருக்குது. இந்த வாட்டி நீங்கள் ரூபா கொடுக்காத வந்துட்டீங்க, அடுத்த வாட்டி இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த வாட்டி உங்கள் முகத்தை பார்க்காத கூட ஓட்டு போட்டாங்க, கேண்டிடேட் யாருன்னு தெரியாத கூட ஓட்டு போட்டாங்க. அடுத்த வாட்டி அப்படி இல்லை, நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ஓட்டு போடும்போது நீங்கள் கீழே ஏதோ ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போ பணம் தேவையாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து. அதனால் இதெல்லாம் பார்க்கும்பொழுது வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த தாவேக்கா கவர்மெண்ட்டு ஒரு ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாதன்னு என்னால் சொல்ல முடியல, ஊழல் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குமா இல்லையான்றத அதுக்கான டைம் இன்னும் இருக்குன்றது என்னுடைய கருத்து. பார்க்கறதுக்கான டைம் இன்னும் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே சார், பேசுவோம். ஜுபேர் சார், தாவேக்கா அரசாங்கம் வந்து 50-60 நாட்கள்ல அவங்க மேல சார்ஜஸ் வைக்கிறாங்க. லஞ்சம் அப்படிங்கிறது இயல்பாவே வந்து அரசு அலுவலகங்கள்ல புரண்டி போன ஒரு விஷயம்தான் அப்படின்னு சார் சொன்னாரு. ஆனா ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத போக போக தான் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? இல்லை, தாவேக்காவுக்கு இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் அப்படின்னு பார்த்தா தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளை தவிர மீதி எல்லாமே எதிர்க்கட்சி தான். ஆனால் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த சில கட்சிகளுமே எதிர்க்கட்சிகளை போல தான் இன்றைக்கி அந்த ஆட்சியை பற்றி சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ கம்யூனிஸ்டுகளாக இருந்தால் பாலபாரதி போன்றவர்கள் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, விசிகாவில் ஒரு சிலர் அந்த மாதிரி மாறி மாறி பேசுகிறாங்க, ஆட்சியை நோக்கி விமர்சனங்கள் கடுமையாக வைக்கிறாங்க. அது ஆரோக்கியமான அரசு. இப்படி ஒட்டுமொத்தமாக திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், சில அமைப்புகள் ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கத்தை 50 நாளில் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஊழல் அங்கே நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்குன்னு. முதல்ல இவங்களை பார்த்தா எல்லாருமே புதிய ஆட்கள். அந்த என்ன டிபார்ட்மெண்ட்டு, அதில் என்ன நடக்குது, அது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே குறைஞ்சபட்சம் 2 மாதம் வேணும். முன்னாள் அரசியல்வாதியாகவும் இருந்தது கிடையாது,
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அரசியலுக்கே அவங்க புதுசு. அப்படிங்கும் போது உடனே வந்து 100 கோடி அதில் பண்ணிட்டாங்க, 200 கோடி அடிச்சுட்டாங்க. இப்போ என்ன செய்தி வருது, பழனியில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த 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 செய்தி வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, ரமேஷின் உறவினர், அமைச்சர் ரமேஷின் உறவினர் 100 கோடி சொத்தை வந்து அபகரிச்சிட்டாரு, கோயில் நிலத்தை அபகரிச்சிட்டாருங்கிற ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. அப்போ அதுக்கு பிறகு விசாரணை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சிபிசிஐடி அந்த பழனியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி ஒருத்தர் வீட்டில் இன்னைக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதில் இது வரைக்கும் யாருன்னு ஒன்றும் கண்டுபிடிக்கல. அப்போ இவங்க என்ன ஒரு பிராண்ட் பண்ணுறாங்க, ஒரே செய்தியை 4 கோணத்தில் 4 கட்சிகளுமே பரப்புறாங்க. அப்போ என்ன இங்கே ஒரு சிக்கல் வருது அப்படின்னா, இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கு 4 கட்சியும்னா தாவேகா உட்பட, தாவேகாவிற்கு எதிர்த்து சொல்கிறேன், தாவேகாவிற்கு எதிர்த்து திமுக, அதிமுக, பாஜக இன்னைக்கு எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிட்டாங்களே. இப்போ பாஜகவும் திமுகவும் வேறுன்னு நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக நிர்வாகிகளுடைய செய்திகள்லாம் திமுக ஆதரவு ஊடகங்கள்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்களே, அவங்க வச்சு பேட்டியில் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்களே. யார் ஒருத்தர் கடுமையாக திமுக வைத்துக்கிட்டு இருந்தார், அவரு வீடியோ போடுறாரு, அந்த வீடியோ வந்து திமுக ஐடி விங்கில் இன்னைக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்போ இந்த வெற்றியை அவங்களாம் ஜீரணிச்சுக்கிற முடியல. பட் ஊழல் நடந்திருக்கா இல்லையாங்கிறது விசாரணை போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பழனி சம்பவத்தில் திட்டமிட்டே பரப்புறாங்க, அமைச்சர் ஊழல் பண்ணியிருக்கிறாரு, அமைச்சர் உறவினர் பேரில் 100 கோடி சொத்து வாங்கியிருக்கிறாரு, அவர் தான் கோயில் நிலத்தை ஆட்டையப்பட்டிருக்கிறாரு, இப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்ணி பரப்புறாங்க. விசாரணை முடிவுக்கு பிறகு தான் தெரியும் அதில் என்ன நடந்தது முழுவதுமாக தெரியும். ஆளாளுக்கு ஒரு டைரக்ஷனில் இருக்கா சொல்கிறாங்க. ஒரு எஃப்ஐஆர் காப்பி வச்சுக்கிறாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் காப்பியை கையில் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி திட்டமிட்டு நடத்துருங்க. ஒரு கோஇன்சிடென்ட்டாக நடந்துச்சா, திட்டமிட்டே நடந்துச்சாங்கிறது விசாரணை முடிவில் தான் தெரியும். உடனே இவங்களே பண்ணுறாங்க, இவர் வந்து திட்டமிட்டே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார், அவருக்கு வந்து டெப்டேஷனில் தூக்கி இங்கே போட்டாங்க, இவங்க தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்றாங்க. இப்போ என்ன செய்தி வருது, இதுக்கு பின்னாடி திமுக இருக்கக்கூடிய முக்கிய அந்த பகுதியில் அமைச்சர் ஒருத்தர் தொடர்பு இருக்காங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பரவலாக போகுது. இன்றைக்கி திமுகவினுடைய ஒரு வட்ட செயலாளர், வார்டு செயலாளர் ஒருத்தருடைய அவர் விசாரணை கூப்பிட்டுருக்குறாங்க. இப்படி என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. இப்படி போயிட்டு இருக்கப்போ அவங்க எடுத்தவொடனே இந்த ஆட்சியில் 50 நாளில் பார்த்தீங்களா 100 கோடி ஊழல் அப்படின்னு ஒரு பிராண்டை கட்டமைக்கிறாங்க. அப்போ இந்த இவங்க என்ன சொல்லி வந்தாங்க, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படிங்கிறத அவங்க டேக்லைனாக வச்சிருக்காரு. முதலமைச்சர் சமீபத்தில் இருந்த மீட்டிங்கில் கூட அதான் சொல்கிறார், இந்த மாதிரி கரப்ஷன் இல்லாமல் இருக்கணும், ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். அது கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ். கிட்டத்தட்ட 50 வருஷமாக சார் சேர்ந்த மாதிரி இந்த டெண்டர்லாம் விட்ட பிறகு தான் அவங்க என்ன மாதிரியான அதில் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 50 நாளில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பெருமளவு மக்கள் நேரடியாக தொடர்பு உள்ள அரசு அலுவலகங்களில் ஊழல் குறைஞ்சிருக்கு. நேற்று ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு இருந்தால் ஒருத்தர் பார்த்து வாழ்றையராக அந்த சொல்லிட்டு போகிறார், 2 மாதத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 2,40,000 ரூபா அவருக்கு வந்து ஒரு கொட்டேஷன் போட்டு அமைச்சிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு. இப்போ போன வாரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு, 80,000 ரூபாய்க்கு பண்ணியிருக்காரு. ஏன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் அப்படின்னா, இல்லை நான் அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும், ஒரு அங்கே இப்போ அந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குற ஒருத்தர் அமைச்சிருக்காரு. இப்போ வெறும் 80,000 ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க. இப்போ எத்தனையோ விஷயங்கள் பார்க்குறோம், ஸ்கூலில் என்ஓசி வாங்குறதா இருக்கட்டும், அப்புறம் மாதிரி ஃபேக்ட்ரிஸில் போய் வாங்கக்கூடிய என்ஓசியாக இருக்கட்டும், நிறையா விஷயங்களுக்கு ஊழல் பெருமளவு மக்களை நேரடியாக தொடர்புபடுத்திருக்கக்கூடிய இடங்களில் வெகுவாக குறைஞ்சிருக்கு. இல்ல அததான் சார் வந்து ஊழல்னு டேர்ம் பண்ணாம லஞ்சம்னு டேர்ம் பண்ணாரு. சில இடங்கள்ல லஞ்சம் ஒளிஞ்சிருக்கு, சில இடங்கள்ல இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. பட் ஊழல் அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்தின் மீது, அமைச்சர்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இப்ப நீங்க பழனி விஷயத்தை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து வழக்கறிஞர் விஷயத்த உதாரணத்துக்கு சொல்றேன். தாவேகா உள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண் வழக்கறிஞரே அரசு வழக்கறிஞரா நான் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து லஞ்சம் கேட்கறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னைக்கு காலையில அவங்கள கட்சியை விட்டு நீக்குறாங்க. என்ன இது? இல்லை இப்போ ஏற்கனவே எம்எல்ஏ சீட் கேட்குறப்ப கூட சொன்னாங்க இதே மாதிரியான குற்றச்சாட்டு. உட்கட்சியில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதாவது எனக்கு சீட் கொடுக்கலன்னா அது ஒரு அலிகேஷன் வைப்பாங்க. மற்றபடி பெரும்பாலான இப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 300-400 பேருக்கான ஒரு நிர்வாகி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அவருக்கு என்ன நோக்கம்ங்கிறது தெரியல. அப்படின்னா வழக்கு போடலாம் நீதிமன்றத்துக்கு. ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு, அது வழக்கு என்ன வரப்போகுதுங்கிறது தெரியல. அப்போ கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய ஏதோ ஒரு போட்டியில் கூட அதை சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் அது மேல்மட்டத்துக்கு தெரியாமே கூட கீழே அந்த மாதிரியான வாங்குறதும் இருக்குது. எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் அந்த மாதிரியான விஷயங்கள் 1-2 நடக்கத்தான் செய்யும். ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒரு கட்சியுடைய ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் வாங்கினது கையங்கலமாக வீடியோ காட்சிகள்லாம் வருது. உடனே வந்து அவர் மேல் வழக்கு பதிவு பண்ணப்படுது. மிட் நைட்டில் அவர் அரெஸ்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி வரைக்கும் ஜெயிலில் இருக்காரு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியாக பண்ணியிருக்காங்களா? தன்னுடைய கட்சி நிர்வாகி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருக்காங்களா? அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தல், அப்போ அவர் எந்த கட்சியில் இருந்தாருன்னு தெரியல. இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்தப்போ ஊராட்சி மன்ற தலைவராக இல்லை அவர் சுயேட்சையாக நின்னாரா, இல்லை வேறு ஏதாவது கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்திருக்கிறாரா அப்படிங்கிறது. தாவேகாவுக்கு இப்போ என்ன பெரிய சிக்கல்னா, வெளியிலேருந்து வந்த கட்சி ஆட்கள் தான். இப்போ ஒரு செட் ஆஃப் ஆட்கள் இருப்பாங்க, அவர் எந்த கட்சி இருந்தாலும் அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்குவாங்க. அந்த கட்சி ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுருவாங்க.
செக்ரட்டரியேட்டில் சுற்றி வருவாங்க, வேலை வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன்னு. அப்போ அந்த ஆட்களை இவங்க கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். இப்படி அந்த மாதிரியான ஆட்களால் இவங்க நிறைய சிக்கல் வரும். அதை இப்படி இவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஊழல் ஒழிஞ்சிருக்கா அப்படின்னா 50 நாள்லாம் முடியாது. நீங்கள் எல்லா இதையும் வந்து ஒரே 50 நாளில் ஒருத்தர் பண்ணி முடிச்சிடணும்னு எப்படி முடியும்? ஓரளவுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணி ஓரளவுக்கு மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய லஞ்சம்ங்கிறது குறைஞ்சிருக்கு. ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு மேடையில், லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் சொல்லியிருக்காரான்னு தெரியல. லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொன்னால் அது எப்படி, அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும்? இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வாங்குகிற ஆட்கள்கிட்ட கொடுக்குன்னு கேட்பாரு இல்லையா? அவர் அதிகாரி ஃபிக்ஸ் பண்ணி வாங்குறாரு. இப்போ என்ன பண்ணுவார்னா ஒரு பயம் வந்திருக்கு. இப்போ பேசியிருக்க நேரத்தை கூட தாசில்தார் ஆஃபீஸில் 8 லட்ச ரூபா பிடிச்சிருக்காங்க, ஜிபே அக்கௌண்ட் எடுத்துருக்காங்க. இப்படி ரைடு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நேரடியாக மக்களை அதே நேரத்தில் இன்னொரு காட்சியும் பார்க்குறோம். பழனியிலே ஏதோ ஒரு ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு போனதுக்கு 200 ரூபா கேட்டு சண்டை போட்டுருக்காரு. அந்த வீடியோவும் வருது. அப்போ இது இது வந்து சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஓரளவுக்கு சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 50 நாள் தான் ஆகுது. புதியவர்கள், அனுபவம் இல்லை. அப்படிங்கும்போது சில தரமாற்றங்கள், குறைகள்லாம் இருக்கும். அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார் சொன்ன மாதிரி அந்த கான்ட்ராக்டு, மற்ற மாதிரியான ஒரு கொள்கை ரீதியான முடிவுகளில் அவங்க எந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே சுகிதா மேம், 2 பேரும் டேர்ம் பண்ண ஒரே விஷயம், கட்சிக்கு வெளியிலிருந்து உள்ள வந்து சேர்ந்தவங்களால தான், அதிமுகவில் இருந்தோ திமுகவில் இருந்தோ இல்லை மற்ற கட்சியிலிருந்தோ வெளியே இருந்து தாவேக்கால வந்து சேர்ந்தவங்களால இங்கே லஞ்சம் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன மேம்? ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து உலக அளவுலேயே பேசப்படுற ஒன்று. ஆனால் நடைமுறையில் அதில் இருக்க சேலஞ்சஸை நம்ம பேசி தான் ஆகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, டெல்லியை எடுத்துப்போமே. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஊழல் எதிர்ப்புனால தான் அவர் ஆட்சிக்கே வந்தார். பாஜகவும் காங்கிரஸும் மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க டெல்லியில். அப்போ அவங்க 2 பேர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டை வச்சு, அவர் இந்த லோக்பால் இதெல்லாம் வச்சு, உண்ணாவிரதம் இதையெல்லாம் வச்சு தான் அந்த பார்ட்டியை தனக்கான ஊழல் எதிர்ப்பு அஜெண்டாவில் நிலைநிறுத்தினார். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதே ஊழல் குற்றச்சாட்டை வச்சு தான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணீஷ் சிசோடியாவும் 1 வருஷத்துக்கிட்ட உள்ளே இருந்தாங்க இல்லையா? அவங்க சிறைக்கு போக வேண்டிய சூழல் வந்துச்சு. அதில் வந்து அவங்க இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அதெல்லாம் 2வது. ஆனால் ஒரு கட்சி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் போது மற்ற கட்சியை ஈஸியாக நீங்கள் வந்து சொல்கிறதுக்கான ஒன்றாக ஊழல் எதிர்ப்பு அஜெண்டாவை வச்சுக்கலாம் நீங்கள். ஆனால் இதே 6 மாதம் கழித்து இதே முதலமைச்சர் விஜய் இப்போ சொல்கிறார் இல்லையா, இங்கே சொல்கிறாங்க இல்லையா, அவர் வந்து முதலமைச்சர் விஜய் வந்து சொல்கிறாரு பாருங்கள், இந்த வரைக்கும் எந்த முதலமைச்சர்களாக சொல்லியிருக்காங்கன்னா அதே முதலமைச்சர்கள் சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அது சரி, இவர் ஓப்பனாக சொல்கிறாரு, ஒரு பயத்தை உண்டு பண்ணுறாருங்கிறத லாஜிக்காக ஏற்றுக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் மற்ற முதலமைச்சர்கள்லாம் ஊழல் பண்ணுங்க, லஞ்சம் வாங்குங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அப்படியே யாரும் சொல்லலை இல்லையா? இதை இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி, எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பாஜக ஊழல் எதிர்ப்பில் தான் ஆட்சிக்கு வந்தாங்க. காங்கிரஸை யூபிஏ கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க 2014 வரும்போது ஊழல் எதிர்ப்பில் வந்தாங்க. அவங்க காமனாக ஒரு ஃபேஸில் சொல்லும்போது ஊழல் எதிர்ப்புன்னு ஒரு வார்த்தையை பேசுவாங்க. ஆனால் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சியிலே இல்லை. அதனால் தமிழ்நாட்டில் பேசும்போது ஊழல் எதிர்ப்பை தேர்தல் அறிக்கையில், தேர்தல் வாக்குறுதியாக அல்லது தேர்தல் பரப்புரைகளில் பேசுவாங்க. நிறைய வந்து அங்கேருந்து வந்து பேசக்கூடிய அத்தனை பேரும். ஆனால் ஏன் நம்ம உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா வந்து இங்கே 2 திராவிட கட்சிகளுமே ஊழல் கட்சிகள்னாலாம் தேர்தல் பரப்புரையில் பேசியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துலையும் மத்திய பிரதேசத்துலையும் அதே ஊழல் எதிர்ப்பை ஏன் பேச மாட்டாங்க? அங்கே அவங்க ஆட்சியில் இருக்காங்க. ஸோ ஆட்சியில் இல்லாமல் புதுசாக யார் ஆட்சிக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு வேணால் அந்த ஊழல் எதிர்ப்பு அஜெண்டா கை கொடுக்கும். இது பாலிடிக்ஸ். ஆனால் நடைமுறையில் என்ன சாத்தியம் அப்படின்னா, இந்த 60 நாட்களில் அங்கொன்றும் இங்கொன்றாக நடந்திருக்கிறத இந்த அரசு பிடிச்சிருக்கிறதுனா பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ சார் 2 சொன்னார், அதுக்கு சார் அடுத்த ரவுண்டில் விளக்கம் சொல்லட்டும். அந்த அமைச்சர் யார், திமுக அமைச்சர் தொடர்புடையது அப்படிங்கிறது சொல்லட்டும். நம்ம அதை பேசுவோம், அது வழக்கு வரட்டும். ஏன்னா நமக்கு ஒரு ஆத்தென்டிக்காக பேசணும்ல ஒரு ஃபோரமில் பேசும்போது, அதனால் சொல்கிறேன். இப்போ ஆம்னி பஸ் பர்மிட்டுக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. நேற்றுக்கு பேப்பரில் வந்திருக்கு இந்த மாதிரி. இப்போ பழையபடி வந்து பழையது 3 லட்சம் கேட்குறாங்கன்னா இப்போ 2 லட்சம். இந்த பேப்பர்லேயே வந்த ஒரு விஷயம், அமைச்சருக்கு இப்போ பேசுகிறாரு அப்படின்னு வருது. இன்னொரு பக்கம் இந்த பழனி விவகாரத்தில் சார் சொன்ன வாதத்துக்கே ஒரு திமுகவில் உள்ளவர் முன்னாள் அமைச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காருன்னு வாதத்துக்கே எடுத்துக்கிட்டோம்னாலுமே கூட, இது வந்து அந்த சேதுபதி இன்னொருத்தர் 2 பேரும் தான் அந்த இடத்த வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா 2 கோடி ரூபாய்க்கு. அவருடைய பெயரும் கூட நம்ம ஆத்தென்டிக்காக வெள்ளத்துறை. அந்த சேதுபதியும் வெள்ளத்துறையும் முருகதாஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்கிறது தான் காமனா. இது இவங்க 3 பேருக்குள்ள நடந்த பிரச்சனை இல்லை.
ஒரு கோயில் நிலம் நீதிமன்றத்துக்கு போகுது, நீதிமன்றத்தில் ஏப்ரல் கடந்த ஆட்சி இருக்கும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, அதாவது டாக்குமெண்ட் சரியா இருந்தா பண்ணுங்கன்னு வருது. அதுக்கப்புறம் இது நடந்திருக்கு. அதாவது 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதி ஒருத்தர் வந்து இது பற்றி இந்த நிலத்தை வந்து பண்ண முடியாதுன்னு டிக்ளைன் பண்ணி இந்த நிலம் வந்து யாருக்கும் தனியாருக்கு கொடுக்க முடியாதுன்னு ஒரு பிரச்சனையை உள்ளே இருந்தே வைக்கிறாரு. அவர் அடுத்த நாளைக்கே ப்ரொமோஷனில் இணை ஆணையர் மாற்றப்படுகிறாரு. அதன் பிறகு இதெல்லாம் நடக்குது அப்படின்னா உள்ளர ப்ரொமோஷன் பண்ணது, இணை ஆணையர் மாற்றினது, இங்கேருந்து கொடைக்கானல்லேருந்து தான் சப் ரிஜிஸ்டரை கொண்டுட்டு வந்து அதுவும் சிட் ஃபண்ட் சப் ரிஜிஸ்டரை வச்சு இந்த டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கெல்லாம் எதிர்கட்சியா இருக்கிற திமுகவுக்கு இன்ஃப்ளூயன்ஸா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்ப ஆளுங்கட்சியோட வேலை என்ன? இப்ப இது எல்லாம் ஆளுங்கட்சியோட இது இல்லாம நடந்திருக்குமா? யாருடைய கண்ணசைவுல இதெல்லாம் இந்த டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சு, அவரை வச்சு பண்ணாங்க. சரி, அவர் வந்தாரே, சரி, அவரு அதாவது எதிர்கட்சி மீது விமர்சனம் வைக்கும்போது ஊழல்னும், தான் கட்சியில நடந்தா தவறு வர்சஸ் ஊழல்னு காயினேஜ் பண்றாங்க. இப்ப இதுவும் ஊழல் தான், அது ஊழல்னா இதுவும் ஊழல் தான் இல்லையா? அது தவறுனா இதுவும் தவறு தான். இப்ப தவறு அதாவது இதுலயுமே கான்ட்ரடிக்ஷன். 2 அமைச்சர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா HRNC மினிஸ்டர் வந்து தவறு நடந்துருச்சு அப்படிங்கிற இடத்துல இருந்து பேசுறாரு. இவர் என்ன சொல்றாரு, அதாவது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா டாக்குமெண்ட் சரியா இருந்ததுனால பண்ணிட்டாங்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் கொடுக்குற பேட்டிகள்லயும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் நமக்கு வருது. அது அவங்க தான் கிளாரிட்டி சொல்லணும். ஒண்ணு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த தவறு நடந்தது அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த தவறுக்காக யாரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு நாள் முதல்வர் மாதிரி அங்கிருந்து கொடைக்கானல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அவர் மேலதான் இப்ப ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. இங்க உள்ளவங்க எல்லாம் இதுல அவர் அப்படியே வந்து ஒரு நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு, ஒரு ஏற்கனவே ஒரு அதாவது சாதாரணமா ஒருத்தவங்க நிலம் வாங்கும் போதே வில்லங்க பத்திரம்னு சொல்லுவாங்க. ஈசி எல்லாம் பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிடும். அப்ப இதுல வில்லங்க இருக்கா, இதுல வில்லங்க இல்லையான்னு பார்த்துட்டு தான் ஒரு நார்மல் லேமேனை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்ப அதை வந்து ஆத்தரைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவரு, இந்த கீழே இருக்கிற அடிஷனல் அங்க இருக்கக்கூடியவங்க, டெப்டி ரெஜிஸ்ட்ரார், யாருமே சப் ரெஜிஸ்ட்ரார்லாம் சொல்லாமையா இருந்திருப்பாங்க. இதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு சார், பார்த்து பண்ணுங்க சார்னு சொல்லாமையா இருந்திருப்பாங்க. யாரையுமே கன்சிடர் பண்ணாமையா அவர் பண்ணியிருப்பாரு. இப்ப அவரையுமே ஒரு ஸ்கேப் கோட்டா யூஸ் பண்றாங்களோன்னு ஒரு சந்தேகம் வரும்ல. ஏன்னா இதெல்லாம் கேட்காம ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வருது. இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு மினிஸ்டர் உங்க வீட்டுல EBக்கு பவர் கட் இல்ல, 1 மணி நேரம் வரலன்னா நீங்க யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்க? யாருக்கு பண்ணுவீங்க? நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். நியர்பைல இருக்கக்கூடிய EB ஸ்டேஷனுக்கு பண்ணுவீங்க இல்லையா? ஒரு அமைச்சர் சொல்கிறார், நான் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி 10 மணிக்கு வந்து வேலை பார்க்க வச்சேன் அப்படிங்கிறாரு. அப்ப இவங்க முதல்ல வந்து சிஸ்டம் தெரிஞ்சு வேலை செய்யறாங்களா இல்லையா? அந்த பதில் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்ஃபேக்ட் இதே டிபேட் சேனல்ல நான் சொல்லியிருக்கேன், ஒரு விமன் மினிஸ்டருக்கு ஹெவி போர்ட்ஃபோலியோ கொடுக்கறது, அடுத்து அவங்க நல்லா பண்ணாங்கன்னா அடுத்து வர்ற பெண்களுக்கு இந்த மாதிரி ஹெவி போர்ட்ஃபோலியோ கொடுப்பாங்க, ரோடு மேப்பா இருப்பாங்கலாம் நானே பேசியிருக்கேன். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா EB ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியது, நான்லாம் எங்க பக்கத்துல இருக்க EB ஆபீஸ் தான் போனேன். கமிஷனரை ஃபோன் பண்ணி நான் நைட்டு 10 மணிக்கெல்லாம் வேலை வாங்கியிருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க சிஸ்டம் தெரிஞ்சு வேலை செய்யறாங்களா, சிஸ்டம் தெரிஞ்சுதான் இதை பண்றாங்களான்னு ஒரு ரொம்ப பெரிய கொஸ்டின் இருக்கு. அப்ப சிஸ்டத்தை சரி பண்றேன்னு சொல்றவங்க முதல்ல சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறாங்க. அதே அமைச்சரும் இன்னொரு அமைச்சரும் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல போகணும்னு தெரியாம அங்க இருப்பாங்க. சரி, புது அமைச்சர்கள் இவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்கியூஸ், ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காங்க, ஃப்ரெஷ்ஷா அவங்களுக்கு டைம் பிரீத் கொடு. அவங்க தான் புதுசு. இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியும் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல தான் போகணும் வெளிநாட்டுக்குன்னு தெரியும். அப்ப அவங்க சொல்லாம இருந்தாங்களா? அது ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. அவங்க சொல்லி இவங்க மீறி சொந்த பாஸ்போர்ட்ல போனாங்களா அந்த 2 அமைச்சர்களும்? அப்ப சொல்லாம இந்த அதிகாரிகள் சொல்றத அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களா? இல்ல அதிகாரிகள் இவங்க தப்பு பண்ணட்டும்னு விட்டுட்டு இந்த கவர்மெண்ட்டை வேடிக்கை பாக்குறாங்களா? இப்படி 3 கொஸ்டின் இருக்கு இதுக்குள்ளார. ஒரு பக்கம் ஏதோ அங்கேயும் இங்கேயும் இருக்கிற சின்ன அதிகாரிகள் பண்ற தப்ப சொல்லி நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி விஷயத்துல அதிகாரிகளுக்கும் இவங்களுக்குமே என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு? நேற்றைக்கு நடந்த முதலமைச்சர் நேரடியா தொடர்பு பண்ணி அமைச்சரவை மீட்டிங் வரைக்கும் அமைச்சர்கள் கடைசியா ஒரு 10 நிமிஷம் வந்து அதிகாரிகளே வெளியில போக சொன்னார்னு ஒரு செய்தி வருது. அது எனக்கு வந்து கிளாரிட்டி அவங்க தான், எல்லாமே தகவல் தான். இது வரைக்கும் வெளியில வந்து அதிகாரப்பூர்வமா அமைச்சர்களை ஊழல் பண்ணக்கூடாதுன்னு முதலமைச்சர் பேசினாரு, ஏதாவது ஒரு அமைச்சர் பேசியிருக்காங்களா அதிகாரப்பூர்வமா? எல்லாமே தகவல் தான் நமக்கு. அந்த தகவலையே நீ நம்ம வந்து RTIல தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் போல. ஆனா அதிகாரிகளை வெளியில போக சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து பல மெசேஜ்களை சொல்லுது. அப்ப அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? அப்ப அமைச்சர்கள் வந்து ஃப்ரெஷர்ஸா இருக்கிறதுனால அதிகாரிகள் வந்து இவங்களுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்களா? இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு
ஊழலை பத்தி இவ்வளவு எதிர்க்கட்சிகள் இருக்காங்க பேசுறாங்கன்னா கண்டிப்பாக பேச செய்வாங்க தான், பேசாம இருக்க மாட்டாங்க. இதுல இருந்து இன்னும் டைவர்ஷன் ஆகி போறதுக்கு சபரிவர்மன் கேஸ் என்னாச்சு, இது வரைக்கும் எத்தனை அமைச்சர்கள் அங்க போய் நின்னு பார்த்து பேசி இருக்கிறாங்க. அவங்க அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை போன்ல பேச சொல்லுங்க, நாங்க பாடியை வாங்குறோம்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்கல்ல நாகர்கோயில்ல. லாக்அப் மரணங்கள் குறித்து கடந்த காலங்கள்ல எவ்வளவு நம்ம பேசியிருக்கோம். இதே முதலமைச்சர் அன்றைக்கு வந்து தாவேகா கட்சி தலைவரா போராட்டம் நடத்தினாரு. உங்ககிட்ட கேட்கறது சாரி இல்ல நீதினாரு, கரெக்ட். இப்ப வந்து இவருடைய ஆட்சியில நடக்கும்போது அதற்கான சாரியே மட்டும் சாரி கூட சொல்ல வரல, நீதிதான் இங்க கேக்குறாங்க, அவங்க நீதிக்கும் வரல. அப்ப அமைச்சர்களே ஸ்பாட்டுக்கு போகாம இருக்கிறதெல்லாம் ஒரு கொஸ்டினா இருக்கு. அப்ப நீங்க எதாவது பிளான் பண்ணி போறீங்க, ஒரு பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு போக மாட்டேங்கிறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து நீங்க ரீல்ஸ் போடுற இடங்களுக்கு கரெக்டா போறீங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது. எது வரணுங்கிறத நீங்க ரொம்ப பிளான் பண்ணி பண்றீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனால 6 months பிரீத்திங், அதுதான் 6 months நீங்க சொன்னதுதான். அமைச்சர்கள் கிட்ட கேட்கும் போது அந்த ஒரு 6 months பிரீதிங் ஸ்பேஸ் கேக்குறாங்க. அவங்க கேக்குறாங்கிறத தாண்டி நிறைய பேர் அதுதானே சொல்றாங்க, அவங்களுக்கான டைமை கொடுக்கணும், புதுசா வந்திருக்காங்க, கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு. அண்ட் அமைச்சர்களுடைய ரெஸ்பான்ஸுமே ரொம்ப ப்ராப்பரான ரெஸ்பான்ஸா இல்லையோ அப்படிங்கறத ஃபீல் பண்றீங்களா நீங்க? இல்லைங்க, இவங்க போடுற அப்பாயின்மெண்ட்ஸ் முதல் கொண்டு, அது அந்த டெல்லிக்கு போட்டிருக்கக்கூடிய அப்பாயின்மெண்டா இருக்கட்டும், நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குன்னு போற சிறப்பு பிரதிநிதியுடைய அப்பாயின்மெண்ட்ஸ்ல தொடங்கி இவங்க கூட இருக்கிறவங்க எல்லா அப்பாயின்மெண்ட்ஸுமே இங்க வந்து ரொம்ப கொஸ்டினபிளா இருக்கு. சரி, அது அவங்களுடைய ரைட்ஸ் இல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர்ல பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட பாலிசியை நோக்கி இந்த கவர்மெண்ட் இன்னும் நகரல. ஊழல் எதிர்ப்பம் பத்தி மட்டும்தான் 60 நாளா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதான் சொல்றல, 6 மாசம் கழிச்சு இவங்களே பேச முடியாது. இப்பயே எத்தனை கேஸ் பாருங்க, எத்தனை அலிகேஷன்ஸ் அப்படியே அன்னன்னைக்கு வந்துட்டு போகுது. இப்ப அந்த ஒருத்தர் வந்து ட்ரக் யூஸ் பண்ணாரு ஒரு அமைச்சர் ஓபன் ஃபோரம்ல அப்படின்னு ஒரு 2 நாள் பேச பொருளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. அது ட்ரக் இல்ல டேப்லெட்னு அவர் மறுத்திருக்காரு. ஆனா அதுக்கு அடுத்த கட்டமா அதுக்கான கிளாரிட்டி இன்ன வரைக்கும் நமக்கு வரல. இப்படி 2 நாளைக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு அலிகேஷன் ஒண்ணு வருது, அது அப்படியே 2 நாள் பேசு பொருளா இருக்கு. அதுக்கப்புறம் அது காணாம போயிடுது. இப்ப நேற்றைக்கும் முந்தா நாளும் பேசி இருக்கக்கூடியது இந்த பழனி விவகாரமும் சபரிபர்மன் அந்த லாக்அப் மரணம். அது ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் ஒரு கடை வச்சிருந்தாரு, அவர் உண்மையாவே குட்கா வித்திருந்தாருன்னா அவர் மேல நடவடிக்கை எடுங்க. அதுக்கான நடவடிக்கைக்கு நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க. அதுக்காக லாக்அப் மரணத்தை நம்ம வந்து என்டாஸ் பண்ண முடியாது. அஸ் ஹியூமன் ரைட்ஸ் நம்ம பேசக்கூடிய லால நம்ம அதை என்டாஸ் பண்ண முடியாது. அதற்கு இந்த அரசு தான் பொறுப்பேற்று அதற்கு பதில் சொல்லணும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ரவுடிகளுக்குள்ள நடந்த சண்டை அப்படின்னு அவங்க ஒண்ணு சொல்றாங்க. சோ அப்ப அந்த ஜெயிலர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா, இல்ல அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டா எல்லாம் முடிஞ்சிருமானா, இப்படி கடந்த காலங்களே அரசு இப்படிதானே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நம்ம சொல்லிட்டு போலாம்ல. நீங்க அப்ப எந்த இடத்துல மாற்று சக்தி, தூய சக்தி அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த கொஸ்டின் அதுல வருது. இப்ப இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, பொதுவெளியில பேசக்கூடியவர்கள் மேல இந்த பழனி விவகாரம் பத்தி சோசியல் மீடியால பேசின ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா இது பத்தின கிளாரிட்டியாக பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது இந்த 2 பேருக்கு இடையில கான்ட்ரடிக்ஷனா மினிஸ்டர்களுடைய ஸ்டேட்மெண்டே இருக்கே அப்படின்னு கேட்டோம்னா அதற்கு பதில் வரல. இதையெல்லாம் தாண்டி இவங்க நிர்வாகம் இன்னைக்கு 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்குறது குறைஞ்சிருச்சா அப்படின்னா சில இடங்கள்ல 20 ரூபாங்கிறாங்க. பத்திரிகை செய்தி அடிப்படையில இருந்து தான் நான் அதையும் பேசுறேன். அப்ப அத 10 ரூபாய்க்கே பாட்டு பாடினவங்க இப்ப வந்து 20 ரூபாய்க்கு. ஆனா வந்து அந்த துறை சார்ந்த டாஸ்மாக் ஆயத்தீர்வை விளக்க, அந்த மது விளக்க ஆயத்தீர்வை அமைச்சர் என்ன பேசினாரு, இன்னைக்கு வந்து கரண்ட்டுக்கு கட்ட வேண்டியதா இருக்கு, ரெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு பார்களுக்கு, இப்படி நிறைய விஷயம் சொல்றாரு. அப்ப கடந்த காலங்கள்ல செஞ்சதை இந்த காலங்கள்ல இவங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அந்த காசை எக்ஸ்ட்ராவா வாங்கி யூஸ் பண்றாங்கன்னா அது லீகலா, அதுவும் கரெக்ட் இல்ல தானே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இவங்க என்ன சொல்றாங்க, அதாவது இப்ப சார் சொன்னார் இல்லையா, அந்த 40 ரூபாய் நெல் இது வந்து அப்படியே தான் இருக்குன்னா அப்ப சிஸ்டம் மாறவே இல்லைல்ல. நீங்க வந்து சிஸ்டத்தை மாத்துறது தானே உங்களோட வேலையா இருக்கும். அந்த சிஸ்டம் மாறாம அப்படியே இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பாலிசியா இப்ப வந்து எல்னினோ எஃபெக்ட் இருக்கு, வறட்சி இப்ப ஒரு 10-12 மாவட்டங்களுக்கு வரப்போகுது, கிளைமேட்டிக் எமர்ஜென்சில இருக்கிறோம், நம்மளே அந்த வெப்ப தாக்குதல்ல இருக்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்காக கவர்மெண்ட் பாலிசி மேக்கிங்ல ஏதாவது மீட்டிங் போட்டாங்களான்னா எனக்கு இது வரைக்கும் எதுவும் போட்டிருக்காங்களான்னு தெரியல நான் பார்த்த வரைக்கும். நீங்க சொன்ன எல்லாத்துக்குமான ஒரு பதிலா இப்பதானே வந்திருக்கும், வெயிட் பண்ணுங்க, பொறுமையா பண்ணுவோம் அப்படிங்கறதா இருக்கும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். சுபேசர் ஏதோ சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க. பட்டியல் போட்டிருக்கிறாங்க நிறையா. ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் வந்து பேசினதை வந்து யாராவது வெளியே சொன்னாங்களா, இதுக்கு முன்னாடி பேசினதை யாராவது வெளியே சொல்லுவாங்களா, ஒரு அமைச்சரும் முதலமைச்சரும் பேசுனதை வெளியில் வந்து பகிரங்கமாக சொல்லுவாங்களா? கான்ஃபரன்ஸில் ஒரு முதலமைச்சர் அமைச்சரும் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேசியிருக்கிறாங்க. அமைச்சர் மேலேயே உள்ள சில அலிகேஷன் வச்சுக்கங்களேன், இந்த அமைச்சர் மேலே செயல்பாடுகளில் ஒரு திருப்தியோ அதிருப்தியோன்னு வச்சுங்க, அதை கூப்பிட்டு ஒரு முதலமைச்சர் பேசுகிறத ஏன் வெளியில் வந்து பேசலைன்னு பேசுகிறதுல என்ன, இதில் என்ன லாஜிக் இருக்குது?
இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். ஒன் லைன் இருக்கும்ல சார், இல்ல, இல்ல. இது இன்ன விஷயங்களை நாங்க வந்து ஒரு விவாதிச்சோம், கான்ஃபரன்ஸ் மக்கள் நலன் சார்ந்து. இல்ல அதாவது அமைச்சரவை கூட்டத்தில் நடந்ததை வெளியில சொல்றாங்க, பேசுறாங்க, நியூஸா கொடுக்குறாங்க. ஒரு அமைச்சரும் முதலமைச்சரும் பேசினதை நீங்க வெளியில வந்து ஏன் பேசல அப்படின்னு கேட்கணும். பேசணுமா, வெளியில பேசணுமாங்கிறதுலயும் ஒரு லாஜிக் விஷயம், கேள்வி இருக்கு. தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கலாம், டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பேசியிருக்கலாம், இல்ல அவர் சார்ந்த விஷயங்களே பேசியிருக்கலாம். அதையே நீங்க வெளியில வந்து பேசுறீங்களா, எல்லாம் தகவலாக தான் போகுதுன்னா அப்புறம் கான்ஃபிடென்ஷியலான விஷயம் ஏதோ பேசியிருக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பழனி இஷ்யூல திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகியிடம் சிபிசிஐடி இன்னைக்கு விசாரணை எடுத்திருக்காங்க. அவர் குற்றவாளிலாம் சொல்லலை, விசாரணை அந்த பக்கமும் போகுது அப்படிங்கிறது தான் இப்போ செய்தி. நிலம் வாங்கியவர்கள் வீடுகள்லயும் விசாரணை நடக்குது. அது வாங்கியவர்கள் விற்றவர்கள் தலைமுறைவாக இருக்கிறாங்க. அப்போ இது விசாரணை போய்கிட்டு இருக்கு. பலதரப்பட்ட இடங்கள்லையும் விசாரணை போகுது. திமுக சார்புடையவர்கள்ட்டையும் விசாரணை போகுது. இப்போ அப்போ அதுக்கு பிறகு தான் தெரியும். ரெண்டாவது, இந்த பழனி விவகாரத்தில் எப்படி அவங்க உடனே அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சது, உடனே எப்படி லீவ் போஸ்ட்டில் இருந்தவர் இங்கே வந்தார் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. இது வந்து எப்படின்னா கோ இன்சிடென்ட்டாக நடந்திருக்கு. ஆனால் இது தவறு தான். எல்லாமே எப்படி சார் கோ இன்சிடென்ட்? அதான் நடந்திருக்குங்க. இது ஏதோ ஒரு வகையில் ஒரு தவறு ஒரு இடத்தில் நடந்திருக்கு. அததான் சொல்றேன், அங்க நடந்தா தவறு, மற்றவர்கள் செய்தா ஊழல்ன்றாங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்ப மேடம் போட்ட பட்டியல் மட்டும் இல்ல, நேற்றைக்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய பட்டியல் போடுறாரு. அவர் அடுக்கடுக்கான கேள்விகள் வைக்கிறாரு. அதற்கான பதிலுமே இன்னமும் வரவே இல்லை. வன்மத்தை சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஒரு அமைச்சரை பார்த்து முருக்கன் மோந்து பாக்குறாரு, விபூதிக்கு பட்டையிட பழனிக்கு இது அடிச்சிட்டாரு. அவர் அரசியல் அவ்வளோ அரசியல் தெளிவு இது இல்லை, அரசியல்ல வளர்ந்துன்னவரா அப்படி இப்படி நிறையா அவர் வந்து அவருடைய அரசியல் ரீதியான அட்டாக் உள்ளது. பர்சனலாகவும் நிறைய சேர்த்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். இப்போ வச்சிருக்க கேள்விகளில் பாலிசி மேக்கிங் என்ன இருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 50 நாள் இந்த அரசாங்கம் என்னங்க பண்ணியிருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் ஊழல் ஒழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பாலிசி மேக்கிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க மேடம். அரசு பள்ளி மாணவர்களுக்கான அந்த 7.5 10% ஆகிறதுக்கான ஒரு திட்டம், ஒரு இது வரப்போகுது. அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் கல்வி அது எது சார்? 7.5 வந்து எடப்பாடி கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அதை 10க்கு வந்து இவங்க சேஞ்ச் பண்ணாங்க, இன்ஜினியரிங்க்கும் சேர்த்து பண்ணாங்க. இல்ல, இவங்க 10க்கு பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க கடந்த கவர்மெண்ட்ல. இப்ப 10 கொண்டு வர போறாங்க. தாவேகா அரசாங்கம் இந்த கல்வி ஆண்டுலயோ அடுத்த கல்வி ஆண்டுலயோ மருத்துவம் மற்றும் பொறியியலுக்கான அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 10ஆ கொண்டு வர்றதுக்கான சில விஷயங்கள் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீண்ட நாட்கள் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையாக இருக்குது. எல்லா கட்சிகளும் சேர்ந்தே கேட்குறாங்க. போன திமுக ஆட்சி செஞ்சுருக்கணும், செய்ய மாட்டாங்க. இப்போ அதை கொண்டு வரதுக்கான வேலைகள் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான பாலிசி மேக்கிங் டிசிஷன் எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்து வந்து ஒரு சின்ன விஷயம், நீங்க சொல்றது வந்து சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு தான் நேற்றைக்கு வந்து முதலமைச்சர் இது பண்ணிருக்காரு. அதுக்கான ஆயத்த பணிகள் நடக்குது. ஆனா நீங்க சொல்ற இந்த 10% சாதிவாரி கணக்கெடுப்போ அபிஷியலா இது வரைக்கும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து டிக்ளரேஷன் வரல. நீங்க எல்லாம் சோர்சஸ் செட்டா தான் சொல்றீங்க. வரப்போகுதுங்கிற ஒரு தகவல் வருது. இப்ப பண்ண போறாங்க. இப்ப நீங்க சொன்ன சென்சஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடந்த சென்சஸ். அதுதான் சொல்றேன். தகவல் மட்டுமே வச்சுட்டு பேச முடியாது. அதெல்லாம் ஆத்தென்டிக்கா நம்ம கிட்ட பேப்பர்ஸாவோ இல்ல ஜிஓவோ எதுவும் வரல. 50 நாளுக்குள்ள ஒரு கவர்மெண்ட் 50 நாள் வந்திருக்கு. 50 நாள்ல ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் விட்டுருங்க. அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருந்துச்சு. ரெண்டு கட்சிகள் சேர்ந்து எல்லாம் கவுத்தெல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் நடந்ததுன்னு வச்சுங்க. அதையும் தாண்டி ஒரு 40 நாள் 45 நாளுக்குள்ள நடந்திருக்கு. இந்த கவர்மெண்ட் 45 நாள் தான் நம்பர் ஆஃப் டேஸா இருக்கணும். இடையில குதிரை பேரம் நடந்து முடிஞ்சிச்சு வச்சுங்க. இப்போ 45 நாளுக்குள்ள இந்த புதிய ஆட்கள் அதை ஸ்டடி பண்ணுறதுக்கே குறைஞ்சபட்சம் 2 மாதம் வரும். நீங்கள் 50 நாளில் என்ன பண்ணிட்டீங்க, 50 நாளில் என்ன பண்ணிட்டீங்கன்னா இத்தனை சிக்கலை தாண்டி வந்திருக்காங்க. குறைந்தபட்சம் 1%ன்னு வச்சுங்களேன். 100%ல் 1% வந்து ஊழலை ஒழிச்சிருக்காங்களா இல்லையா, லஞ்சத்தை ஒழிச்சிருக்காங்களா இல்லையா, அது முதல்ல ஒரு சின்ன விஷயமா வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்க முடியுது. மீதியுள்ள நாட்களில் என்னென்ன பண்ண போகிறாங்கங்கிறத பார்க்கணும். அப்போ எல்லாமே 50 நாளில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடணும். 50 வருஷம் இருந்த கட்சிகள் என்ன பண்ணீங்க, என்ன அதிகாரம் கொடுத்தீங்க பெண்களுக்கு அரசியலில்? கடந்த 10 ஆண்டுகளில் 2 திராவிட கட்சிகள் பெண்கள் என்ன வச்சிருந்தீங்க? ஒரு மாவட்ட செயலர் திமுக பெண்கள் இருக்காங்களா? வரவேற்கக்கூடிய விஷயங்கள் இப்ப இருக்காங்களா? கீதா ஜீவன் யாரு சார்? கீதா ஜீவன் யாரு? ஒருத்தர் இருக்காங்க. அதான் சார், வரவேற்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு கட்சியும் குறைந்து தான் வச்சிருக்காங்கன்னு கட்டுரை எழுதியிருக்கேன். நீங்க ரேண்டமா சொல்றீங்க. குறைத்து வச்சிருக்காங்க. ஏன்னா கலைஞர் ஆட்சி இருக்கப்ப இந்த வாசுகி முருகேசன் மாதிரியான போன்றவர்கள் மாவட்ட செயலர் ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருந்தாங்க. அடுத்து இந்த 10 ஆண்டுகள்ல இளைஞர்களுக்கான அரசியல் இல்லை, பெண்களுக்கான அரசியல் இல்லை, புதியவர்களுக்கான அரசியல் இல்லை.
அரசியலே ஒரு கட்டமைப்புக்குள்ள போட்டு மூடி வச்சிட்டீங்க. அது எல்லாமே ஃபைன் சார். இப்ப இன்றைக்கு தாவேக அரசாங்கத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் சரியான விளக்கங்களை கொடுக்கறாங்களா? கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன சார் கொடுக்கறாங்க? திமுக பண்ணலையா? கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில திமுக பண்ணாத ஊழலா, அந்த அமைச்சர் பண்ணாததா அப்படின்ட்டு குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் வைக்கிறாங்களே தவிர சரியான ஒரு ப்ராப்பரான பதிலா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த பழனி விவகாரத்திலேயே அமைச்சர் ரமேஷ் தெளிவான ஒரு விளக்கம் பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறார். அதற்கு பிறகு சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கு, விசாரணை போயிட்டு இருக்கு. அதற்கு பிறகுதான் விசாரணை. சார் நீங்க தெளிவுன்னு சொல்றதுலதான் எனக்கு குழப்பம் இருக்கு. அரசாங்கம் என்ன செஞ்சாலுமே இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் சார். அதாவது நீங்க தெளிவா வந்து அமைச்சர் கொடுத்தாருன்னா நான் வந்து என்ன கேக்குறேன்னா, நான் முடிச்சிடறேன். அந்த அதாவது 2 அமைச்சர்கள் பேசுறதுக்கு இடையில உள்ள விளக்கம் நான் சொன்னேன். அதாவது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் சொல்றாரு டாக்குமெண்ட் கிளியரா இருந்தா பண்ணலாம்னு சொன்ன நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில டாக்குமெண்ட் அடிப்படையில பண்ணப்பட்டுச்சுங்கிறாரு. அப்ப டாக்குமெண்ட் அடிப்படையில பண்ணப்பட்டதுன்னா அது சரியானது. இன்னொரு பக்கம் வந்து ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து தவறு நடந்திருக்குன்னு அவர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் பிரஸ் மீட்ல சொல்றாரு. அப்ப தவறு நடந்திருக்கிறத எடுத்துக்க முடியுமா? டாக்குமெண்ட் சரியா இருந்ததுன்னு இந்த 2க்கு கிளாரிட்டியை நீங்க கொடுங்க, எனக்கு தெரியல. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் பேசுறாரு, கோர்ட் ஒரு ஆர்டர் போடுறாங்க, இந்த டாக்குமெண்ட் வந்து ப்ராப்ளம் இல்லைன்னா டு பி கன்சிடர்னு ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆர்டரை வச்சு அந்த லீவ்ல வந்த ரெஜிஸ்டர் பின்னாடி இந்த கேஸ் லோட்ல பின்னாடி உள்ள விஷயங்கள்லாம் பார்க்காம ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அது தவறு இல்லையா? தவறு, அது தவறு. அவரே சொல்றாரு, தப்பான ஒரு விஷயத்தை இந்த கேஸோடைய ஃபுல் டீட்டெயில் தெரியாம ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாருன்றாங்க. இது தவறான விஷயம் தான். அப்போ உடனே அவர் நடவடிக்கை எடுக்கிறாங்க, விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்ப இதுல என்ன குழப்பம் இருக்கு? அததான் கேக்குறேன். நீங்க தவறுன்னு ஒத்த வார்த்தையில கடந்து போறீங்க இல்லையா? விசாரணை நடந்துட்டு இருக்கு. யாரு தவறு செஞ்சா தண்டிக்க போறாங்க. ஒருத்தவங்க ரமேஷ் 1 கோடி ஊழல் பண்ணிருக்காரா? ரமேஷ் உறவினர் அத நீதிமன்றம் தான் ப்ரூஃப் பண்ணணும். நீங்களும் நானும் ப்ரூஃப் பண்ணல. நீங்க எனக்கு குழப்பம் இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு குழப்பம் இருக்குன்னு சொன்னதுனால நான் கேள்வி எழுப்புறேன். இல்ல, தவறுன்னு நீங்க சொல்ற விஷயத்துல நான் என்ன கேக்குறேன்னா, 2 பேர் கொடுத்த பிரஸ் மீட்டில் குழப்பம் இருக்குன்னீங்க. நான் அந்த பிரஸ் மீட்ல குழப்பமே இல்லங்கற. குழப்பம் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். நீங்க சரியா பார்க்கல. இல்ல, நான் சரியா பார்த்ததுனால தான் நான் கிளாரிட்டி கேட்டேன். அதுல சில சிக்கல் இருக்கு. அதாவது ஏப்ரல் 10 அன்னைக்கு சிங்கிள் ஜட்ஜ் ஒரு ஆர்டர் போடுறாரு. டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் 1 வாரத்துக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு போடுறாரு. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியாக இல்லாதனால தான் ஏப்ரலுக்கு அப்புறம் மே மாதம் 10 இவங்க ஆட்சிக்கு வராங்க. அப்புறம் வந்து ஜூன் ஃபுல் மந்த்து போடுது. அப்புறம் ஜூன் 2 அன்றைக்கி தான், 3rd அன்றைக்கி தான் இந்த வெள்ளத்துறையும் சேதுபதியும் அப்ளை பண்ணுறாங்க மறுபடியும். அப்போது ஜூன் மாதமும் இந்த வெள்ளத்துறையும் சேதுபதியும் என்ன பண்ணாங்க, யாரை பார்த்தாங்க, ஏன் டிலே ஆச்சு? 1 வாரத்துக்குள்ளே சிங்கிள் ஜட்ஜ் பண்ண சொன்னார்ல. ஒரு நாள் வந்த சப் ரிஜிஸ்ட்ரார் என்ன சொன்னார், சிங்கிள் ஜட்ஜி சொன்ன அந்த பேஸில் தான் நான் பண்ணியிருந்தேன். சிங்கிள் ஜட்ஜி என்ன சொன்னார், டாக்குமெண்ட் சரியாக இருந்தால். டாக்குமெண்ட் சரியாக எப்படி இருக்க முடியும்? அது கோவில் தக்காட்டு அந்த லேண்ட் இருக்கும்போது டாக்குமெண்ட் எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்போ எப்படி பண்ணார் சார்? அந்த 1 நாளுக்கு வந்து எப்படி பண்ணார்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க. நான் வந்து நேரடியாக அமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்காரு அதெல்லாம் நான் சொல்ல வரல. there is a problem. ஏதோ ஒரு விஷயம் நடந்து அவங்க 2 பேர் ஸ்டேட்மெண்ட்ல கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. அந்த மந்திரிகள் ஸ்டேட்மெண்ட்ல கான்ட்ரடிக்ஷன் இருக்குது தவிர இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. 2 திமுக ஆட்சியில் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்குதுல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஹெச்ஆர்என்சி அந்த லேண்ட் எடுத்துட்டாங்க. அவங்க தான் ஜேசி தான் தக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. 2 லெட்டர் கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. பல தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ண முடியல. அதனால தான் இந்த வெள்ளத்துறை கோர்ட்டுக்கே போகிறார். கோர்ட்டுக்கு போய் சிங்கிள் ஜட்ஜிக்கிட்ட போய் சொல்லி இந்த சில விஷயங்களை மறைச்சி ஆர்டர் வாங்குறாங்க. எஸ்ஆர்என்சியை வந்து எதிர்மனுதாராக போடாமையே ஆர்டர் வாங்குறாங்க. அந்த முருகதாசர் விற்கிறதுக்கு தகுதியானவர் தானே ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பார்க்கணுமா வேண்டாமா? உங்ககிட்ட லேண்ட் என்னோட சொந்த லேண்டை தான் விற்க முடியும். என் பேரில் இல்லாத லேண்டை நான் விற்க முடியாது. முருகதாஸ் தான் அதுக்கு ஓனர்னு எப்படி அவர் ப்ரூவ் பண்ணார்? அவருக்கு மேலே சேல் டீட் இருக்கா? இல்லை. அப்போது எஸ்ஆர்என்சி தான் அந்த லேண்டுக்கு பொறுப்புன்ற போது எப்படி ரிஜிஸ்டர் அதை பண்ணாங்க? அப்போ திமுக ஆட்சி நடக்காத போது அதிமுக தாவேக்கா ஆட்சி நடக்குதுன்னா 1 மாதம் கேப். ஏப்ரல் 10க்கு அப்புறம் ஜூலை 6 அன்றைக்கி நடக்குதுன்னா இந்த கேப்பில் தாவேக்கா ஆட்சிக்கு வந்துடுது இல்லை. தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் கேப் இருக்கும்போது அந்த கேப்பில் வெள்ளத்துறையும் சேதுபதியும் யாரை பார்த்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் இன்றைக்கி திமுக ஆட்கள் வீட்டில் ரைடு பண்ணலாம், திசை திருப்பலாம், என்ன வேணால் பண்ணலாம், அது வேறு விஷயம். வெள்ளத்துறைக்கும் சேதுபதிக்கும் 2 கோடி ரூபாய் எங்கேருந்து வந்தது? அவங்க யார்? சாதாரண விவசாயி. எங்கேருந்து வந்தது? அவங்க பின்னாடி இருக்கிறவங்க யார்? அது நாளைக்கு வந்து திமுக தான் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, இல்லை உண்மையே கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்காங்கன்னு விசாரிக்கணும். விசாரித்த பிறகு தான் தெரிய வரும். ஸோ இந்த ஆட்சிக்கு வந்து பழனி வந்து ஒரு கரும்புள்ளியாக வந்திருக்கு, அதான் உண்மை. அது எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். கரூர் கரும்புள்ளியாக வந்திருக்காங்கன்னா அந்த கரூர் லேண்டு இனாம் லேண்டு விஷயத்தை இன்னும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணியிருக்காங்க, அதை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்து முன்னணியெல்லாம் அப்போஸ் பண்ணுது, பல விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால் நம்ம வந்து பழனி சம்பவத்தை வந்து ஜஸ்ட் லைக் தட் தள்ள முடியாது. அது ஏன்னா இப்போ சபரிமலை விஷயம்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை.
பட் இது வந்து பழனி வந்து ஒரு அது அந்த டீலுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அந்த ஏன்னா டிரான்சாக்ஷன் சிஸ்டமேட்டிக்லயே நிறைய கன்ஃபியூஷன் பண்ணிருக்காங்க. அதாவது இங்க இருந்து ஒருத்தரை வர வச்சது பண்ணது, ஏன் இவர் டிக்ளைன் பண்ணாரு, திடீர்னு ஏன் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க, இது ஏதோ வந்து எதேச்சியா நடந்தது, தவறு நடந்ததுன்னு இல்ல, ஏதோ ஆர்கனைஸ்டா இருக்குமோன்றத ஒரு ஜேர்னலிஸ்டா எனக்கு அந்த சந்தேகம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஃப்ரெஷரா வந்திருக்காங்க, கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மினிஸ்டர்ஸ் மேலயோ இல்ல இந்த ஆட்சி மேலயோ இது ப்ராப்பரா நடந்திருக்கு, ஒரு பிளான் திட்டமிட்ட ஒரு கரப்ஷன் அப்படின்ற பட்சத்துல இதுக்கு மட்டும் எப்படி இல்லை திட்டமிட்ட கரப்ஷன் கூட இன்னும் கரப்ஷன்ல அந்த ஆங்கிள் கூட நான் போல. இதுக்குள்ள ஏதோ ஒரு இந்த டிரான்சாக்ஷனே வந்து ஒரு மாதிரி பல குழப்பங்களோட இருக்கோ, பல குழப்பங்களோட இருக்கு, இதை விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்ற அந்த லெவலில் தான் நான் பேசுகிறேன். ஆக்சுவலாக ஒரு HRNC மினிஸ்டர் புதுசாக வர்றாருல, எந்த மினிஸ்டர் வேணால் புதுசாக வர்றாரு வச்சுக்கோங்களேன், அவர் பண்ணுற முதல் வேலை என்னவா இருக்கும்னா முதல்ல அந்த டிபார்ட்மெண்டல் ஹெட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசுவார். HRNC மினிஸ்டர் என்ன பண்ணுவார்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான 10 கோயில், அந்த 10 கோயில் தான் வருமானம் அதிகமாக இருக்கும், அந்த கோயிலோட ஜேசி ஏசி டிசி எல்லாரும் வந்து பேசுவாங்க. உங்கள் கோவில் என்ன பிரச்சனை, உங்கள் கோவில் என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை இன்றைக்கின்னு கேட்பாங்க. அப்போ பழனி கோயில் இருக்கிற அந்த தக்கார் வந்து சொல்ல மாட்டாரா, இதுதாங்க எங்கள் கோவில் இன்றைக்கி முக்கியமான பிரச்சனை, ஒரு மடத்தோட லேண்டை நம்ம வச்சுட்ருக்கோம், அதை வந்து இன்னொருத்தன் பதிவு பண்ணது ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் மடத்தோட லேண்டோட வேல்யூ 100 crores இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்ல மாட்டார். ஒவ்வொரு கோயிலையும் என்ன பிரச்சனை, ஒரு அதிகாரிகள் வரும்பொழுதே மந்திரியை பார்க்க வரும்போது என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதோடு தான் வருவாங்க. இதெல்லாம் இங்கே நாங்கள் சந்திக்கிற பிரச்சனை, இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது இது வந்து HRNC மினிஸ்டரோட நாலேஜுக்கு இது போச்சா இல்லையான்றது இன்னொரு கேள்வியாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இது நார்மல் லெவலில் இது போயிருக்கணும். நார்மல் லெவலில் ஒரு மீட்டிங் போட்டாருன்னா ஒரு புது மந்திரி எல்லாருமே சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டு HRNC டிபார்ட்மெண்ட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஒரே செக்ரட்டரி கீழே வருது. அப்போது இதை கோஆர்டினேட் பண்ணுற லெவலில் அந்த செக்ரட்டரி இருக்கார். அவர் நாலேஜுக்கு இது போச்சா இல்லையான்னு தெரியாது. அதனால் இந்த ஆட்சியில் நடந்த இந்த விஷயம், திமுக ஆட்சியில் நடக்காத இந்த ஆட்சியில் நடந்த இந்த விஷயம், இது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். விசாரித்த பிறகு தான் நீங்கள் அதுக்கு ஊழல் நடந்திருக்கா, இல்லை 2 கோடியா 10 100 கோடி 2 கோடியா வாங்கினதுக்கு பின்னாடி ஏதாவது பணம் கைமாறி இருக்கா போன்ற விஷயங்கள்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். இதுக்கு நடுவில் இதில் பாலிடிக்ஸ் வந்து சேர்ந்துடும். ஏன்னா தூய சக்தின்னு சொல்கிறவங்க தாங்கள் அது இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக 2 திமுக ஆட்கள் மேலே ரைடு விடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு அரசியல். ஆனால் உண்மையான விசாரணை நடந்தால் தான் இது முற்றிலும் விஷயங்கள் வெளில வராங்க. சுபேர் சார் சொன்னாரு, இது திட்டமிட்டு அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாருமே எதிர்கட்சியா செயல்படணும்னு தாவேகாவுக்கு எதிராக மொத்தமா திரும்பி இருக்காங்க, ஒரு புதிய ஆட்சிக்கு எதிராக அப்படின்ட்டு. அந்த ஆங்கில நீங்க பாக்குறீங்களா? இந்த விஷயம்னு கிடையாது, ஜென்ரலாவே இந்த ஆட்சிக்கு எதிராக. இதுவே திமுக ஆட்சியில் இருந்தபோது அதிமுக, தாவேகா, பாஜக எல்லாம் எதிர்க்கத்தில் இருந்தாங்க. ஏதோ ஒரு ஆளுங்கட்சி இது ஒரு 4 பேர் வச்சுருந்தாங்கன்னா எதிர்கட்சி ஒரு 4 பேர் வச்சுருக்க போகிறாங்க. இது எப்போவுமே எல்லா காலகட்டத்திலையும் நடக்கிறது தானே அது. அதனால் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ரோல் என்னவா இருக்கும்? ஆளுங்கட்சி எங்கெங்க தவறுதோ அதை சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க ஒரே புள்ளியில ஒன்றிணைறாங்களா இவங்க எல்லாரும்? ஊழல் எதிர்ப்புல ஒன்றிணைனால அதுல ஒன்றிணையக்கூடாதா? திமுக எதிர்ப்புல இவங்க எல்லாருமே ஒன்றிணைறோம்னு சொன்னாங்க. அதே திமுகவோட சேர்ந்து அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாரும் ஒன்றிணை. அரசாங்கத்துல ஏதோ ஒரு ஊழல் நடந்ததுன்னா அதை வந்துட்டு ஒன்றிணையக்கூடாதா? நீங்க ஒன்றிணைஞ்சுதான் கேட்பாங்க. பயணி விஷயத்த எல்லாரும் தான் கேட்பாங்க. பாஜகவும் கேட்கும், அதிமுக கேட்கும், திமுகவும் கேட்கும், நாம் தமிழரும் கேட்கும். மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் சிபிஎம் கூட கேட்பாங்க. அவங்க கூட கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பயணி விஷயத்தில் விசாரணை வேணும்ட்டு. அதனால் வந்து ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அதை கேட்கறதுன்றது வந்து இயல்பான ஒரு விஷயம். திமுக ஆட்சியில் இருக்கும்போது மற்ற கட்சிகள்லாம் கேட்டாங்க, கூட்டணி கட்சிகள் கூட அமைதியாக இருந்தாங்க. இப்போ வைகோ என்ன சொல்கிறாரு, அவர் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாரு, எல்லா இடத்துலையும் ஊழல் ஒழிஞ்சு போச்சு அப்படின்றாரு. அவர் எதை வச்சு கண்டுபிடிச்சாருன்னு அவர் என்ன ஸ்கேல் அப்ளை பண்ணுறாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் எல்லா இடத்துலையும் ஊழல்லாம் 50 நாளில் ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதாவது மீடியா மூலமாகவும் தாவேகா ஆட்கள் சோஷியல் மீடியா மூலமாகவும் ஒரு நெரேட்டிவ் என்ன செட் பண்ணுறாங்கன்னா, பாலும் தேனும் ஓடின்னு இருக்குது, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் அப்படியே இது போட்டு சுத்தப்படுத்திட்டாங்க, இதெல்லாம் போட்டு ஃபினாயிலெலாம் போட்டு சுத்தப்படுத்திட்டாங்க, எல்லாம் ஒரு இதை போட்டு க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது, போனால் உங்களுக்கு வந்து எல்லா விதமான விஷயமும் எந்த விதமான காசு இல்லாமல் நடக்குதுன்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க. போகிற இடங்களில் மக்களே சொல்கிறாங்க, கவர்மெண்ட் அலுவலகத்துக்குலாம் போனால் நல்லபடியாக ட்ரீட் பண்ணுறாங்க, நல்லா வரவேற்கிறாங்க, உட்கார வைக்கிறாங்க, காசு வாங்குறதில்ல அப்படின்றத நிறைய அமைச்சர்கள். இது வரவேற்கத்தக்கதாங்க. இப்படி நடந்தால் நல்லது தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் இதே நான் சொன்னேன், ஒரு ஆட்சி மாதிரி இன்னொரு ஆட்சி வரும்போது ஒரு 1-2 மாதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும். இதுவே நீங்கள் அடுத்த வருஷம் நீங்களும் நானும் பேசும்போது இதே மாதிரி நல்லா நீடிச்சுதுன்னா அதுதான் வந்து நிரந்தரமான ஒரு விடிவு காலம். ஆக்சுவலாக இப்போ நடக்கிறத கணக்கில் எடுத்துக்காதீங்க. இது வந்து எந்த ஆட்சி மாறினாலுமே 2 மாத காலம் இப்படி போகும். ஏன்னா ஒருத்தருக்கு அமைச்சர்களுக்கோ இல்லை அதிகாரிகளுக்கோ கோஆர்டினேஷன் வரணும். அவங்களுக்கு புரிஞ்சு ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் ஒருத்தர் இருக்கார் சென்னையிலே, ரொம்ப பெரிய ப்ரொமோட்டர். அவர் ரெகுலராக சிஎம்டியோட டீல் பண்ணுறார். அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் நிலைமை அப்படின்னு கேட்டேன். எந்த ஆட்சி வந்தாலும் 2-3 மாதம் இப்படி தான் சார் போகும்,
உண்மையான நிலைமை வந்து எங்களுக்கு 7-8 மாதம் கழிச்சு நீங்கள் என்ன கேளுங்க, அப்போது நிலைமை மாறி இருக்குன்னு அப்போ சொல்கிறேன். இப்போ எதுவுமே சொல்ல முடியாது, இதெல்லாம் யூஸ்வலான விஷயம்தான். ஒரு 7-8 மாதம் கழிச்சு நீங்கள் கேளுங்க சார், அப்போ தான் எங்களுக்கு தெரியும். அவங்க எங்களை கூப்பிடுவாங்க, நாங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுவோம், எங்களை கூப்பிடுவாங்க. எங்களை கூப்பிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் நாங்கள் பார்க்கும்பொழுது தான் அவங்க என்ன மனசில் நினச்சிட்டு இருக்காங்க, நான் எங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு அப்போ தான் தெரியும். அதனால் அதுவரையும் எதுவும் தெரியாது. நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லாம் அப்ளை பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், எல்லாம் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் ஏதோ ஒரு ஆடிட் போட்டு நீங்கள் வாங்க நேரம் என்ன, அப்புறம் 3வதுல ஒரு டீ கடை இருக்குங்க, அந்த டீ கடையில் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு போவான். அவன் வாங்க மாட்டான். அங்கே ஒரு டீ கடை இருக்குது, எதுக்கு ஒரு பொட்டி கடை வச்சிருக்காரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னுவான். இதான் லஞ்சம் ஆக்சுவலாக. இப்போ இதெல்லாம் வந்து சிஸ்டத்தில் புறையோடி கிடக்கிற ஒரு விஷயம். சிஎம்டிஏன்றது வந்து இதோட கம்பேர் பண்ண முடியாது. அது வந்து க்ரோர்ஸ் கணக்கில் வாங்குறது. ஒரு ப்ராஜெக்ட் வந்து 1000 கோடினா ஒரு 20% அதில் வாங்கி போயிடுவாங்க. அது பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி வாங்கி போவாங்க. அது திமுக ஆட்சியிலையும் வாங்கினாங்க, அதிமுக ஆட்சியிலையும் வாங்கினாங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். தாவேக ஆட்சியில் வாங்குறாங்களா இல்லையான்றது இன்னும் 6 மாதம் கழிச்சு தான் தெரியாது. அதனால் இப்போவே வந்து முன்முடிவுக்கெலாம் யாரும் வர தேவையில்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன அவசரம், எதுக்காக இப்போ வந்து விஜய்க்கு இந்த சர்டிஃபிகேட் அவசரமாக கொடுக்குறீங்க, என்ன காரணம்? வெயிட் பண்ணி பாருங்கள். தூயசக்தின்னு சொல்லிட்டு வந்தார். பட் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூயசக்தியை கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்குது விஷயங்கள்லாம். கொஞ்சம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் நெரேட்டிவ்லாம் செட் பண்ணிங்கன்னா அது வந்து நடந்தால் நல்லது. நடந்த பிறகு பேசினீங்கன்னா அர்த்தம் இருக்குது. நடக்கிறதுக்கு முன்னாடியே ரீல்ஸ் விட்டிங்கன்னு அர்த்தம். இவர் பெண்களுக்கு பதவி கொடுக்கல அப்படின்றதெல்லாம் மற்ற கட்சிகள் எல்லாம் கொடுக்கல அப்படிங்கன்னா அதை நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன் ஜெண்டர் சென்சிட்டிவிட்டியா. அது வேற விஷயம். இப்ப ஞானசௌந்தரி நீங்க கூட சொன்னீங்க, அந்த இது வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் நியமனத்துல வந்து அவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் விசில் ப்ளோயரா அந்த பிரச்சனையை எழுப்புனாங்க, அமைச்சர் மேலேயே எழுப்புனாங்க. நீதிமன்றத்துல போய் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப என்ன, அவங்கள இன்னைக்கு கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க, அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தே நீக்கிட்டாங்க. அப்ப தூய சக்தினா ஒண்ணு நீங்க செய்யல அப்படின்னா அவங்க தவறா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா, எதுவுமே நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்க இவ்வளோ நீக்கும் போது அது எல்லாருக்கும் ஒரு கேள்வியா தானே எழுப்பப்படும் அப்படிங்கிறது தான். அப்புறம் சார் சொன்னது மாதிரி தனியார் பள்ளிகளுக்கு நிறைய பேருக்கு இப்ப அனுமதி வழங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. தனியார் பள்ளிகளுக்கு செஞ்சுட்டீங்க, ஆனா அந்த பள்ளிகள் வந்து மாணவர்கள்ட்ட வாங்குற காசை குறைச்சிருக்காங்களா? நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஃபிக்ஸ் பண்ணீங்க, இந்த காசு தான் கலெக்ட் பண்ணணும் ஒவ்வொரு ஃபீஸுன்னு, அதுதான் கலெக்ட் பண்றாங்களா இன்னைக்கு? அதுக்கு ஏதாவது நடவடிக்கை, அப்பதான் அது சாதாரண மக்களுக்கு போய் சேரும். திரும்பவும் அது என்ன ஆகும்னா, இன்னைக்கு தனியார் பள்ளிகள் வச்சிருக்கிறவங்கலாம் பெரிய பெரிய கார்பரேட் ஜெயின்ஸா தான் இருப்பாங்க. இல்லைனாலாம் பள்ளி எதுவும் சென்னையில எல்லாம் வைக்கவே வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்குறீங்க, ஆனா அது மக்களுக்கு நேரடியா பயனடையக்கூடியதா இருக்கானா இல்ல அப்படிங்கிற இடத்துல இதே சில இடங்கள் அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிற செய்தியையும் நம்ம படிக்கிறோம். அப்ப அதையும் சேர்த்துதான் இதுல கணக்கில் கொள்ள வேண்டியதா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய நன்மையான விஷயம் கூட யாருக்கான நன்மையா இருக்குங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு விஷயம், அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பாமக கேட்குற விஷயங்கள் வேற. திமுக ஆட்சியில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு சென்சஸ் எடுக்கும்போது எடுப்பாங்க. இது சோஷியோ எக்கனாமிக் சர்வேன்றது வேற, சாதிவாரி கணக்கெடுப்பு சென்சஸ் எடுக்கிறது வேற, வீட்டுக்கு வீடு போய் சென்சஸ் எடுக்கிறது வேற. பீகாரில் எடுத்து சாதிவாரி சோஷியோ எக்கனாமிக் சர்வே எடுத்து செயல்படலை, அதுவும் செயல்பட, அது வந்து எஃபெக்ட்டுக்கு வரல. அதை பேஸ் பண்ணி நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு கோர்ட்டில் அடிச்சிட்டாங்க. அது எடுக்கிறதுல பிரயோஜனம் இல்லைங்க. சென்சஸ் எடுக்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதா ஒர்க் அவுட் ஆகும் கரெக்டாக. அப்படி அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுதான் இப்போ சென்சஸோடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து இவங்க சொல்கிறது என்னென்னா, சாதிவாரி கணக்கெடுப்புன்னு இந்த சாதிவாரி சோஷியல் எக்கனாமிக் சர்வே சொல்கிறாங்க, சென்சஸோட சாதிவாரி விஷயங்கள் எடுக்கிறாங்க. அதனால் திமுக கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுத்ததோ அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் வேடிக்கை என்னன்னா, திமுக ஆட்சியில் எதிர்த்த பாமக இதை வந்து ஆதரிக்கிறாங்க. ரெண்டும் ஒன்னே தான். ஆனா பாமக வந்து இதை ஆதரிக்கிறாங்க. ரொம்ப வேடிக்கையான விஷயம். பட் அவங்க எடுக்காத ஒரு இனிஷியேட்டிவ் இங்க எடுக்கிறாங்க அப்படிங்கறது நாங்க மேட்டர் இல்லங்க. அவங்களும் சோஷியோ எக்கனாமிக் சர்வே எடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் எடுக்கல. எந்த இனிஷியேட்டிவும் எடுக்கல. இல்ல அவங்க இந்த வாட்டி பதவிக்கு வந்தால் சோஷியோ எக்கனாமிக் சர்வே எடுக்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு அக்யூரேட்டான ஒரு ஃபிகர், வீட்டுக்கு வீடு போய் எடுக்கிற விஷயம். 31 கேள்வி உங்களை கேட்டாங்கன்னா நீங்க என்ன ஜாதின்னு சொல்லிட்டு போறீங்க. உங்களுடைய அதுலயே சோஷியோ எக்கனாமிக் சர்வே வருது. ஆக்சுவலா நீங்க என்ன மாதிரியான உங்க வருமானம் என்ன மாதிரி வீட்டில் இருக்கீங்க, உங்க வீட்டில் டைல்ஸ் என்ன போட்டிருக்காங்க, உங்க வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இருக்கா, உங்க வருமானம் போன்ற பல விஷயங்கள் அதில் 31 கேள்விக்குள்ள அடங்குது. தனியாக சர்வேவே தேவையில்லை. அப்படி ஒரு கேள்வி அதில் இருக்குது. அவருடைய கொஸ்டினர் அப்படி இருக்குது ஆக்சுவலாக. அதனால திமுக கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டோ அதே தான் வந்து விஜயும் சொல்றாரு. ஆனால் திமுகவை எதிர்த்த பாமக இதை வந்து விஜய் சொல்றதை வந்து வரவேற்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில சொன்ன சில விஷயங்கள் தான் இங்கேயும் நடக்குது. ஆனா அதை எதிர்க்கிறாங்க, பட் இங்க வரவேற்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் பார்ட்டி ஃபண்ட், மினிஸ்டர் ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி ஒரு நரேட்டிவ் தான் செட் பண்றாங்க இங்க. பட் மற்றபடி சில விஷயங்கள் குறையிறதா கேள்விப்படுறோம், பட் எதுவுமே குறைஞ்சதா தெரியல இந்த தாவேக்கா அரசுல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்றது தான் ரெண்டு பேரும் வைக்கக்கூடிய ஒரு பொதுவான வாதம். உங்களுடைய பார்வை?
முதல் முறையாக கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு ஒத்துக்கிட்டாலே பெரிய விஷயங்க. ஓரளவுக்கு இது குறைச்சிருக்கிறாங்க, குறைக்கிறதுக்கான முயற்சி அது எடுத்துருக்காங்க. எல்லா ஆட்சியிலுமே ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 2-3 மாசத்துக்கு எல்லா இப்படியான ஒரு ஆட்சியிலாம் இல்லைங்க, பிம்பம் இருக்கும்ன்றதுதானே எல்லா சொல்றாங்க. ஆட்சியிலையும் அப்படிலாம் கிடையாது. போன ஆட்சி காலத்துல எல்லாம் வந்து அரசு அலுவலகங்கள்ல கட்சிக்காரர்கள் டேபிள் போட்டு வசூல் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? கோடி கோடியா கொள்ளையடிச்சாங்க. இந்த ஒரு 50 நாள் வந்திருக்கு, 50 நாள்ல இவ்வளவு கேள்வி எடுக்கிறீங்க. அதை பண்ண முடியுமா, இதை பண்ண முடியுமா, அதை பண்ணிட்டாங்களா, இதை பண்ணிட்டாங்களான்னு. 50 வருடமாக ஊழலில் புறையோடி போய் கிடக்கு தமிழ்நாடு. வளர்ந்துருக்கு, அதில் மாற்றம் கருத்து கிடையாது. 2 கட்சியும் அடித்து கொள்ளை இன்னைக்கு வந்து கோடி கோடி அடித்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு 50 நாளில் வந்து அதை சரி செய்யணும்னு ஒரு முயற்சி எடுத்துக்கிறாங்க. சரி செய்ய முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதான்னு சார் சொன்ன மாதிரி போக போக தான் தெரியும். ஆனால் ஒரு முயற்சி, ஒரு சிறு அளவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் சிறு அளவில் நடந்திருக்கு. அப்போ அதை வரவேற்போம், வெயிட் பண்ணுவோம், போகிற காலங்களில் என்ன நடக்குதுங்கிறது பார்ப்போம். அவங்களுடைய நிறைவான கருத்து. என்னுடைய நிறைவான கருத்துனா, சார் சொல்ற மாதிரி இது வந்து அவங்களுக்கான இப்போதைக்கு, ஆனால் அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி தான் இருக்காங்க. அவங்க 2 monthsல நாம் வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட்டும் கொடுக்க தேவையில்லை, அவங்க இப்படி தான் மோசமாக இருக்காங்க. 1-2 விஷயங்கள் நடக்கும்போது பத்திரிக்கையாளர்கள் நம்ம அதை சுட்டி காண்பிக்கிற இது நமக்கு இருக்குது, அதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நான் ரொம்ப முக்கியமாக இதில் சொல்ல வேண்டியது என்னென்னா, அதுவும் இந்த அரசு தாவேக அரசு கிட்ட கேட்கக்கூடியது என்னன்னா, குழந்தைகள், எனக்கு அதுல வந்து மாற்று கருத்து இருந்தது. அன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் சொன்னாங்க, தாத்தா பாட்டிகள் சொன்னாங்க, எங்க வீட்டுல பேரன் சொன்னான் அதனாலதான் ஓட்டு போட்டேன், குழந்தைங்க சொன்னாங்க அதனாலதான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு. ஏன் வந்து ஓட்டு போடுறதுக்கே 18 years வச்சிருக்கிறோம்னா, அதற்கான பக்குவம் அனுபவம் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு 18 yearsங்கிறதுக்கான பல விஷயத்துக்கு அதனாலதான் பெஞ்ச் மார்க்கா செட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னுமே வந்து உலக அளவுல வந்து குழந்தைகளை 15ன்னு கன்சிடர் பண்ணணுமா, அண்டர் 15 தான் குழந்தைகள்னு பண்ணணுமா, இல்ல அண்டர் 18 வரைக்குமே குழந்தைகள்னு பண்ணணுமான்னு ஒரு பெரிய லாங் டிபேட்டே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு பேசுறேன்னா, 2 நாட்களுக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பர் 1098, அதுதான் அவசரத்துக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடுறதுக்காக இருக்கக்கூடிய அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ல வேலை பார்க்கிற அந்த ஸ்டாஃப்ஸ்களுக்கு 2 மாதமாக சம்பளம் கொடுக்கப்படவில்லை. இப்ப அந்த இதையே ஃபங்க்ஷன் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு நீங்க போய் குட்டீஸ் சுட்டீஸ் நண்பா நண்பீஸ் நீங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னு முதலமைச்சருடைய முதல் பொறுப்பேற்பு விழாவில் அவங்களையும் கன்சிடர் பண்ணி நன்றி சொன்னார். அப்ப இந்த விஷயத்தை உடனடியாக அட்ரஸ் பண்ணி அந்த 1098 ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ண விடணும், அந்த அவங்களுக்கு சரியான ப்ராப்பரான சேலரியை கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இல்லை, இது நீங்கள் ஆன்டி கரப்ஷன் பற்றி பேசும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயம் சொல்லும் போதே நான் சொல்லணும்னு நினைச்சேன். உண்மையாவே ஆன்டி கரப்ஷனுக்காக தான் இங்கே தமிழ்நாடு மக்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்களா, இல்லை ஸ்டார்டம் வர்ஷிப், சைல்டு இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பட் இதை இங்கே தான் கனெக்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். அது மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே சார், உங்களுடைய நிறைவான கருத்து. இந்த அரசு பொறுத்திருந்து பார்க்கணும், 50 நாட்களுக்குள்ள எதையுமே டிக்ளேர் பண்ணக்கூடாதுன்னு முதலையே சொன்னீங்க. பட் ஆனால் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வரும்போது கேள்வி எழுப்பாம இருக்க முடியாதுல்ல. திமுக ஆட்சியில் இவ்வளவு குற்றச்சாட்டு வந்துச்சு, நீங்க கேள்வி எழுப்புனீங்களா? அப்பெல்லாம் யாரும் கேட்கல, இப்ப மட்டும் ஏன் இவ்வளவு சீக்கிரமாவே இவ்வளவு கேள்விகள் கேட்டுட்டே இருக்கீங்கிறது தொடர்ச்சியா வருது இல்ல? இல்லை, திமுக ஆட்சியிலும் கேள்வி கேட்கறது தொடர்ந்து நடந்துதாங்க இருக்கு. கேள்வி கேட்காத எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்காத இருந்ததே கிடையாது. திமுக ஆட்சியில் பல விஷயங்கள் நடந்தது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் நடந்தது, சிவகங்கையில் காவல் மரணங்களே 20-21 மரணங்கள் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம பல விஷயங்கள் நடந்தது. அதனால் திமுக ஆட்சியில் வந்து கேள்வி கேட்காம எல்லாருமே கேள்வி கேட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு அது என்ன வித்தியாசம்னா, திமுகவில் வந்து சில சமயம் ஸ்டாலினே பதில் சொல்லுவார், சீஃப் மினிஸ்டரே பதில் சொல்லுவார். இங்கே வந்து பல மந்திரிகள் தான் பதில் சொல்கிறாங்க. விஜய் வந்து பேச மாட்டேன்றார், ஒரு ஸ்ட்ராட்டஜி கடைபிடிக்கிறார். அதை மோடி எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிக்கிறாரோ, வாய் மூடிட்டு இருக்காரோ, அது அவருக்கு வெற்றியை கொடுத்துருக்கிறதுனால அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் ஃபாலோ பண்ணுறார். நம்ம எதுக்குமே பதில் சொல்ல வேண்டாம், நம்ம வந்து எங்கே 2 மாதத்துக்கு ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு மீட்டிங்கை போட்டு அங்கே எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கலாம், யார் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். ஆனால் வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து அவருக்கு எடுவிடுவான்னு தெரியல. பல விஷயங்களை வந்து கிளாரிஃபை பண்ணணும், அது வந்து மந்திரிகள் பண்ணால் போகிறோம்னு நினைக்கிறார். ஆனால் மந்திரிகள் வந்து அதுக்கு காம்பிடென்ட்டாக அவங்களுக்கு பல விஷயங்கள் கூட தெரிஞ்சிருக்கார். இப்போ சீஃப் செக்ரட்டரியோ ஹோம் செக்ரட்டரியோ பல விஷயங்கள் சிஎம்கிட்ட சொல்லுவாங்க, மந்திரிகள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. மந்திரிகள் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ஒப்பீனியன் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹோம் செக்ரட்டரியோ சீஃப் செக்ரட்டரியோ சிஎம்மோட அதை பற்றி என்ன பேசினாங்கன்னு தெரியுமா, அந்த இன்ஃபர்மேஷன் தெரியுமா? ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன்ஸில் பல விஷயங்கள் இங்கே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அதில் வந்து என்ன போயிட்டுருக்குன்றது சிஎம்முக்கு தெரியும். அவருக்கு இன்டெலிஜென்ஸ் ப்ரீஃபிங் டெய்லி நடக்கும், அவருக்கு சொல்லுவாங்க. ஆனால் நிர்மல்குமாருக்கு தெரியுமா? தெரியாது. அப்போது அவர் கருத்து சொன்னார்னா அது வந்து கரெக்டான கருத்தாக இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால் சிஎம் ஷுட் ஓப்பன் இஸ் மவுத். அவர் அடிக்கடி பார்க்காட்டிக்கூட ஒரு அறிக்கை மூலமாகவாவது அவர் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதை பண்ணணும். அவர் ஜனநாயகத்தில் வந்து நீங்கள் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணல, மக்களோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க? ஒன்று பொதுக்கூட்டம் மூலமாக பண்ணணும், இல்லை மீடியா மூலமாக பண்ணணும். அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் ஜனநாயகத்தில் வந்து அவசியம்.
அது இல்லாத போகும்போது வந்து ஜனநாயகம் வந்து இது ஒரு கை ஓசையாக மாறிடும் ஆக்சுவலாக. அதே மாதிரி மற்ற கட்சிகள் உள்ள வரும்போது அதற்கான அந்த ஊழல் அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்குல்ல, அதற்கான தீர்வா இந்த ஆட்சி எப்படி இருக்க போகுது? இல்லை, அதற்கான தீர்வு மக்கள் என்றைக்குமே வந்து ஊழல் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை விரும்புவாங்க. அவனுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதாவது நீங்கள் பெரிய லெவலில் வந்து நீங்கள் பார்ட்டி ஃபண்டு அது இது அடிக்கிறது வந்து அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவன் ஏதோ ஒரு ஆஃபீஸ் போகிறான், அவன்கிட்ட துட்டு கேட்கக்கூடாது. அவனுக்கு வர வேண்டிய பெனிஃபிட்ஸ்லாம் வரணும். இவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கிற 6 சிலிண்டர் வரணும் அவனுக்கு. ஆக்சுவலாக இவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கிற 2500 ரூபாய் வரணும். வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 ரூபாய் கிடைச்சாலும் எனக்கு மாநிலம் முழுக்க பஸ்ஸில் போய் ஆகணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது அவன் எதிர்பார்க்கறது அதுதான். அதனால் அந்த ஊழல் லஞ்சம் போன்ற விஷயங்கள்லாம் ஒழிக்கப்பட வேண்டியது, அது அகற்றப்பட வேண்டியது யாருக்கும் சந்தேகம் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இதை மட்டுமே பேசியிருந்தீங்கன்னா எடுபடாது. ஓகே, விருந்தினர்கள் அனைவரும் நிதானமாக தெளிவான பதில்களை கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி அனைவருக்கும்.